गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द जय जानकी कान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को जय हे गुरु विष्णु भजे हे गुरु ब्रह्मं भजे हे गुरु कमल नयनं भजे हे गुरु कर कोमलं भजे ये गुरुपाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे हे गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्म स्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायगणे वाळि उलगळन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायगने वाळि वित्तिल्ला पोरुळे वाळि विन्दये वन्दाय नी वाळि ஒப்பில்லா மாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே शरणं कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा हरे राम
राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे नाम संकीर्तनम यस्य सर्व पाप प्रणाशनम प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளார் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் நமக்கு ஆரம்பமாக இருக்கு. அதுவும் ராஜா அண்ணாமலைபுரம் பக்த ஜனசபா ஸ்ருங்கேரி ஜெகத்குரு சனாதன தர்ம வித்யா சமிதி 73 வருஷம்னா நிஜமாவே பெரிய விஷயம். என்னை விட ஒரு 24 வருஷம் சீனியர். எனக்கு இப்போ 49 வயசு ஆகிறது. 73 வருஷமாக ஒரு பொது காரியத்தை நடத்தணும்னா தெய்வானுகிரகம் குரு அனுகிரகம் இல்லாமல் சத்தியமாக நடக்காது. அது சந்தேகமே கிடையாது எனக்கு. ஏன்னா தெய்வானுகிரகம் ரொம்ப அவசியம். அதுவும் கலியுகத்தில் குரு கிருப்பை தான் பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் நமக்கு. தெய்வானுகிரகம் எப்பொழுதுமே இருக்குது, சந்தேகமே கிடையாது. ஆனால் அது புரியணும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அப்படியே பிடிச்சுட்டு இருக்கிறதுக்கும்
அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தர்மத்தில் அப்படியே ஈடுபட்டு கிடக்கிறதுக்கும் முக்கியமாக குரு கிருபை தான் ரொம்ப அவசியம். சிருங்கேரி ஆச்சாரியாளுடைய தபஸ் அவ்வளோ அழகாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த தபோபலம் நிறைய விஷயங்களை இந்த தேசத்தில் சாதிச்சு கொடுத்துருக்கு. எல்லா மட்டமும் வசத்தி. இந்த மட்டம் தான் கிடையாது, சகல மட்டமும் வசத்தி. இது சிருங்கேரி சாரதா மட்டம்ன்றனால சிருங்கேரி ஆச்சாரியாளோட வைபவத்தை அவ்வளோ அழகாக நான் ரசிக்கிறேன். அவ்வளவோ பெரியவாள்லாம் உட்கார்ந்த ஒரு மேடையில் நானும் இன்னைக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷித, தர்மம் தான் பிடிச்சு உட்கார வைக்கிறோம். அந்த தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய பலம் உண்டு. அதுலேயும் அழகான மார்கழி மாதம் பகவான் கீதையில் சொல்லும் பொழுதே மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹ அப்படின்னு சொல்கிறான். பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம். எத்தனாவது ஸ்லோகம் கன்ஃபார்மா? நிச்சயமா செக் பண்ணி பார்க்கலாமா? ஜோர். பகவத்கீதையில் அவள் சொல்கிறது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இல்லை, முடிஞ்ச உடனே. மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரக, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். பகவத்கீதையில் முக்கியமாக 2 அத்தியாயம் நான் எப்பயும் சொல்வேன். 1வது அத்தியாயம், அதுக்கப்புறம் 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இதுக்கு நடுவில் ஒன்று 10வது அத்தியாயம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமி தன்னுடைய சக்தி எத்தனை விதமாக பரிமளிச்சிருக்குன்னு தானே சொல்கிறது. அதில் தான் சொல்வார், சேனானி நாம் அகம் ஸ்கந்தக, படைத்தளபதிகளுள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்றார். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி, ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்றார். வைனதேயச்ச பக்ஷினாம், பக்ஷிகளில் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்றார். வேதா நாம் சாமவேதோஸ்மி, வேதங்களுள் நான் சாமவேதமாக இருக்கிறேன். நான் தான் ஓம்காரமாக இருக்கிறேன். மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கிறேன். பெரிய நீர்நிலைகளுள் கடலாக இருக்கிறேன். இப்படி நிறைய சொல்லிட்டு வரார். அது எல்லாம் நான் தான். அதான் ரகசியம். எல்லாம் நான் தான். நீ பார்ப்பது, கேட்பது, ரசிப்பது, கொண்டாடுவது, பிரமிச்சு போவது, அதிசயித்து போவது எல்லாம் நானே. எதெல்லாம் நீ பெருசா ஜனங்களுக்குள் நான் ராஜாவாக இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம். எதெல்லாம் வாவ், இந்த வாவ் ஃபேக்டர் எதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலோ அந்த வாவ் ஃபேக்டர் அத்தனையும் கிருஷ்ணஸ்வரூபம். இதுதான் அந்த பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறான். நீ எதெல்லாம் வாவ் வாவ் வாவ், அமேசிங், இதெல்லாம் பிரில்லியன்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, அன்பிலீவபிள், எவ்வளோ அப்ஜெக்டிவ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நீ எதுக்கெல்லாம் நீ போடுறையோ அது எல்லாத்துக்கும் காரணமானவன் நான் தான் அப்படின்றான். அப்போ இவ்வளவு சொல்கிற பகவான் சொல்கிறான், மாதங்களுள் நான் மார்கழி. அப்போ எவ்வளோ வசதியாக இருக்கும் இந்த மார்கழி மாதம். அதனால் மார்கழி வந்துடுத்து, குளிரும், ஜலதோஷம் பிடிக்கும், மஃப்ளர் கட்டிக்கணும், ஸ்வெட்டர் போட்டுக்கணும். இதை விட்டுட்டோம், கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு முதல்ல கொஞ்சம் நம்ம கன்வெர்ட் ஆகணும். வெளில போகப்படாது, குளிர் நடுங்கும், தண்ணி ஒத்துக்காது, ஜலதோஷம் பிடிக்கும். அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு விடியார் காலம்பரை பஜனைக்கு போகணும். முன்னாடி நாளே கோலம் போடக்கூடாது. போடுறவாளுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா ஃப்ளாட்டில் இருக்க போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிக்கரை ஓட்டினா பாக்கியம். முன்னாடி நாளே கோலம் போடணும்னு அவசியம் இல்லை. விடியற் காலம்பரை எழுந்து கோலம் போடணும். விடியற் காலம்பரை பஜனை பண்ணணும். ஏன்னா ரொம்ப அழகாக ஸ்கந்த புராணத்தில் மார்கழி மகாத்மியம்னே ஒரு அத்தியாயம் இருக்குது. ஸ்கந்த புராணம் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறது. அது அதில் வைஷ்ணவ காண்டம்னு இருக்குது, சிவகாண்டம்னு இருக்குது. அதில் தான் நிறைய கோவில்களுடைய மகாத்மியம் எல்லாம் ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. பத்ரிகாசிரம மகாத்மியம், புரி ஜெகநாத மகாத்மியம், கேதார கண்ட மகாத்மியம், நிறைய விஷயங்கள். ஸ்கந்த புராணம் அவ்வளோ பெருசு, அத்தனை விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்கு. அதில் வைஷ்ணவ காண்டத்தில் மார்கசீர்ஷ மகாத்மியம்னே இருக்குது. மார்கசீர்ஷ காண்டம்னே ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப அழகாக
சூத பௌராணிகர் சொல்றார், பிரம்மதேவர் போய் பகவானிடத்துல பேசுறாராம். சூத உவாச்ச தேவகி நந்தனம் கிருஷ்ணம் ஜகதானந்த காரகம் புக்தி முக்தி பிரதம் வந்தே மாதவம் பக்தவத்சலம் ஸ்வேததீபே சுகாசீனம் தேவதேவம் ரமாபதிம் சதுர்வக்த்ரோ நமஸ்கிருத்ய பப்ரச்ச பிதரம் சதா. தேவகி நந்தனான கிருஷ்ணனான ஜகத்துக்கு ஆனந்த காரணமான புக்தி முக்தி எல்லாம் தரக்கூடியவனான மாதவனான பக்த வத்சலனான ஸ்வேத தீபத்தில் ஆனந்தமா சுகாசனத்தில் இருக்கக்கூடியவனான தேவதேவனான ரமாபதியை சதுர்முக பிரம்மா போய் தன்னுடைய தகப்பனார் அல்லவா, அதனால கைகூப்பி ஸ்தோத்திரம் பண்ணி பப்ரச்ச பிதரம் ததா. ஏன்னா அஜன் அப்படின்ற வார்த்தை பிரம்மதேவரை குறிக்கும். பகவான் இடத்துலேருந்து வந்தார். உலகத்தில் ஆண் பிள்ளை அப்படின்னா ஒன்று பிரம்மதேவர், ரெண்டாவது ஸ்கந்தர். இவா 2 பேர் மட்டும்தான் ஆண் பிள்ளை. அதுங்க உட்காந்துருக்க எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான். வேதவியாசர் உள்பட எல்லாரும் பெண் பிள்ளைகள் தான். ஒரு ஆணிடத்துலேருந்து நேர வந்தவர்கள் மட்டும்தான் ஆண் பிள்ளைகள். அதனால் யாராவது நீலாம் ஆம்பளையான்னு கேட்டால் இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம், வெக்கமே பட வேண்டாம். நான்லாம் பெண் பெத்த பிள்ளை தான் அப்படின்னு. இன்றைக்கி பார்க்கலாம், கிருஷ்ணனுடைய உருவம் எல்லாம் பாருங்க, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்குலைன் ஃபிகரே கிடையாது கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணனை பார்த்தா கொஞ்சம் ஒரு பெண்மைத்தனம் இருக்கும். மாஸ்குலைன் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். இந்த ரக்டுன்னு வரல அந்த காலத்து பசங்கள் தான். இந்த ரக்டு ஒரு மேல் அப்படின்னா மாஸ்குலைன் ஃபிகர்னா சிவபெருமான் மட்டும்தான். இந்த அகோரிகள்லாம் பாருங்க ரொம்ப ரக்டாக தான் இருப்பாள், ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கவே மாட்டாள். கிருஷ்ணனை பார்த்தா எப்பொழுதுமே அழகான ஒரு பெண் ரூபம், ஒரு ஒரு அப்படி வசீகரிக்கும் அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தினுடைய ஒரு அழகு. அந்த மாதிரி பிரம்மதேவர் ஸ்கந்தன் இவா 2 பேர் தான் ஆண் பிள்ளைகள் அப்படின்ற. அந்த பிரம்மதேவர் திருப்பார்கடல்ல போய் பகவானிடத்துல ரொம்ப அழகா கேட்கிறாராம். ரிஷிகேஷ ஜகத்தாதஹ புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ. அழகா சொல்றார். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கள், மாசானாம் மார்கசீர்ஷோகம் இத்யுக்தம் பவதா புரா தஸ்ய மாசஸ்ய மாஹாத்மியம் ஞாதுமிச்சாமி தத்வதஹ. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கள், மாதங்களுள் நாம் மார்கழின்னு சொல்லியிருக்கள். அப்போ அந்த மார்கழி எவ்வளோ பெருசாக இருக்கும். நான் தான் மார்கழி. இப்போ வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோம்னா சைத்ரஹ ஸ்ரீமான் இப்படி தான் வால்மீகி சொல்வார். ஸ்ரீ பொருந்திய மாதம் எதுன்னா சித்திர மாதம் தான். ஏன்னு கேட்டால் ராமபக்தர். ஸோ ராமன் அவதாரம் பண்ணதுனாலே சித்திரை தான் ஸ்ரீ பொருந்தியது. சைத்ரஹ ஸ்ரீமான்னு முடிச்சிடுவார். அது வால்மீகியினுடைய அபிப்பிராயம். பகவான் சொல்லணும் இல்லையா, அவன் தானே அத்தாரிட்டி. இந்தந்த ருத்துக்கள், இந்தந்த அயனங்கள், இந்தந்த காலங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சவன் அவன் அல்லவா. அதனால கண்ணன் காம்பீரியமா தேர்தட்டில் நின்றுண்டு நான் தான் மார்கழி அப்படின்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுதான் பிரம்மதேவர் கேட்குறார், நான் தான் மார்கழி நீ சொல்றையே, அந்த மார்கழி மகாத்மியத்தை எனக்கு சொல்லு. ஸ்கந்த புராணத்தில் மார்கசீர்ஷ மகாத்மியம்னே இருக்கு. ரொம்ப அழகாக நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. அதில் துளசியை பற்றி வர்ணிக்கிறா, பகவானுக்கு பிடிச்ச புஷ்பங்களை பற்றி வர்ணிக்கிறா, திருமணிட்டுகிறது. எல்லாரும் பார்ப்பேன் இன்றைக்கே வித்தியாசமாக வந்திருக்கேன். அது மார்கழினாலே என்னமோ தெரியல, கோபி மாதிரி ஒத்த மட்டிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கேன். இத்தனை வருஷத்தில் பூரணமாக திருமணிட்டுக்காமல் வந்து உட்காந்துட்டுருக்கிறது இன்றைக்கி தான். சாதாரணமாக பூரணமாக திருமணிட்டு தான் வருவேன். இன்றைக்கி மட்டும் ஒத்தையிட்டு வந்திருக்கேன்னா இப்படி வந்ததில் அப்படியே ஆண்டாள் நினச்சிட்டே வந்துடுமோ தெரியல, ஒத்தையிட்டு கோபி மாதிரி வந்து உட்காந்துட்டுருக்கேன். அது மார்கழி வந்தாச்சுன்னா ஒரு பெண்மை வரணும். அப்போ தான் திருப்பாவை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. திருப்பாவை சொல்லணும், ஆண்டாளை ரசிக்கணும்னா, ஆண்டாள் கோஷ்டியில் சேரணும்னா ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒன்று ராமானுஜராக இருக்கணும், இல்லையா கிருஷ்ணனாக இருக்கணும். இவா 2 ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டாள் கோஷ்டியில் இடம் உண்டு. மற்ற யாராக இருந்தாலும் பெண் பிள்ளையாக போனால் ஒழிய என்ட்ரி கிடையாது. பகவத் சங்கல்பம். இன்னைக்கு தாயாருடைய தோழியாக தான் வந்து உட்காந்துருக்கேன். மார்கழி அத்தனை சிரேஷ்டம். அதனால் எனக்கு மார்கழி மகாத்மியத்தை சொல்லணும் அப்படின்னு திருப்பார்கடலில் போய் ரொம்ப அழகாக பிரம்மதேவர் கேட்குறார். நாளைக்கு பாசம் கூட அப்படி தானே, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யொன்னோம் பாலுண்ணோம்னு க்ஷீராப்திநாதனை உத்தேசிதானே ஆண்டாள் 2வது பாசுரமே சொல்கிறார். அந்த க்ஷீராப்திநாதன் இடத்துல போய்
சொல்கிறார், தஸ்ய மாசஸ்ய மாஹாத்மியம் ஞாத்துமிச்சாமி தத்வதः. எனக்கு அதை சொல்லும்போதே எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றார். அப்போ பகவான் சொல்கிறான், சாது பிருஷ்டம் துவயா பிரம்மன் சர்வலோக உபகாரினா யஸ்மின் கிருதே கிருதம் சர்வம் இஷ்டாபூர்த்தாதிகம் பவேத். ஹே பிரம்மா, நீ உலகக்ஷேமமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காய், ரொம்ப நல்ல கேள்வி நீ கேட்டுவிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்கிறார், சர்வ யஜ்ஞேஷு யத் புண்ணியம் சர்வ தீர்த்தேஷு யத் பலம் தத்பலம் சமவாப்னோதி மார்கசீர்ஷே கிருதே சுத. ஏ பிள்ளை சுத அப்படின்ற நந்தகோப சுத்தம்ன்ற மாதிரி, டே பயல அப்படின்ற எலை அப்படின்னு திருநெல்வேலி பக்கம் எலை அப்படின்னு எலைன்னா அது ஒரு உரிமை. அது மாதிரி ஏ சுத ரொம்ப அழகாக சொல்கிறார், சர்வ யஜ்ஞேஷு யத் புண்ணியம் சர்வ தீர்த்தேஷு யத் பலம். எல்லா யஜ்யங்களும் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, எல்லா தீர்த்தங்கள்லையும் தீர்த்தமாடினா என்ன பலன் கிடைக்குமோ, சர்வ யஜ்ஞேஷு யத் புண்ணியம் சர்வ தீர்த்தேஷு யத் பலம் தத்பலம் சமவாப்னோதி மார்கசீர்ஷே கிருதே சுத. அத்தனை யஜ்யங்கள் பண்ணி கிடைக்கிற புண்ணியமும் அத்தனை தீர்த்தங்களில் போய் க்ஷேத்ராடனம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலனும் மார்கழி மாதத்தில் அதில் கொஞ்சம் பண்ணால் கூட பூரணமாக சித்திச்சுடுறது. இது வரைக்கும் நீங்கள் கங்கை போகலை, அதெல்லாம் வருத்தமே பட வேண்டாம். மார்கழி மாதத்தில் கங்கையை ஸ்மரணம் பண்ணாலே அந்த புண்ணியம் கிடச்சிடும். வயசா எடுத்து இனிமேல் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, அதுக்கெல்லாம் சௌகரியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து என்னென்ன கோவில்கள்லாம் போயிட்டு வந்தேளோ அதை ஸ்மரித்தாலே லோகத்தில் எத்தனை விதமான தீர்த்தங்கள், கோடி கோடி தீர்த்தங்கள் உண்டு, அத்தனை தீர்த்தங்களுக்கும் போன புண்ணியம் கிடச்சிடும் அப்படின்னு. சர்வ யஜ்ஞேஷு எத்தனை விதமான யஜ்யம் உண்டு, சுதர்சன ஹோமம் உண்டு, கணபதி ஹோமம் உண்டு, நவக்கிரக ஹோமம் உண்டு, கொட்டி கிடக்கு ஹோமங்கள். அத்தனை ஹோமங்களையும் சேர்த்து கிடைக்கிற புண்ணியம் இந்த மார்கழி மாசத்துல சின்னதாக ஒரு பஜனை பண்ணால் கூட கிடச்சிடும். அதனால தான் மார்கழி மாத பஜனைன்னு விஸ்தாரமாக பெரியவா பண்ணி வச்சுருக்கான்னா அந்த மார்கழிக்கு அத்தனை புண்ணியம் உண்டு. அதனால் பகவான் சொன்னால் தத்பலம் சமவாப்னோதி மார்கசீர்ஷே கிருதே சுத துலா புருஷ தானாத் யத் பலம் லபதே நரக தத்பலம் பிராப்யதே புத்திர. நம்ம உடம்பு வெயிட்டுக்கு துலா புருஷ தானம்னு சொல்லுவோம். துலாபாரத்தில் வச்சு இன்றைக்கி நிறைய கொடுக்குறோம். தங்கம் வைரம் இந்த மாதிரி காஸ்ட்லியானது தான் நம்ம வெயிட்டுக்கு வச்சுட்டு தானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் மார்கழி மாஹாத்மியம் கேட்டாலே கிடச்சிடுன்றான் சுவாமி. நீங்கள் திருவனந்தபுரம் போனோம்னா பத்மநாபர் கோவிலில் பிரதட்சணம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய கல் தொட்டி ஒன்று இருக்கும் குலசேகர மண்டபத்துக்குள்ளே. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து அழகாக ஜோராக அந்த கர்ப்பதானம் மாதிரி ஒன்று பண்ணுவாள். அந்த கல் தொட்டிக்குள்ள ராஜா உட்காந்துருவா, சுற்றி வர தங்கத் தகடுகள்னால தாமரை மாதிரி பண்ணியிருப்பாள். பத்ம கர்ப்பன்னு சொல்வார். பத்மத்திலேருந்து அப்படி வெளில வரா போல ஒரு யஜ்யம். அந்த பத்ம கர்ப்பத்துக்குள்ளே உட்காந்த பிறகு சுற்றி வர தங்கத் தகடுகளால் அவளை மூடிடுவாள். அதன் பிறகு ஹோமம் எல்லாம் பண்ண பிறகு அந்த பத்ம கர்ப்பத்தை அப்படி திறந்துண்டு அந்த ராஜா வெளியில் வருவாள். வெளியில் வந்துட்டு அந்த தங்க இதழ்கள்லாம் பண்ணி வச்சிருக்காலே அது அப்படியே தானம் கொடுப்பாள். அப்போ இப்படி இருந்திருக்கும் பத்மநாபர் கோயில். யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. 1.25 லட்சம் கோடிலாம் சும்மா கணக்கு, உண்மையான கணக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. அந்த தொட்டியே வந்து ஒரு 6 அடி 5 அடி வசரத்துக்கு இருக்கும். அவ்வளோ ஆழம் இருக்கும். ஒரு ஆள் ராஜா உள்ள உட்கார மாதிரி இருக்கும். சரியாக சொன்னோம்னா இந்த ஜமக்காலம் இருக்குல்ல, இந்த 3/4 சைஸ் இருக்கும் அந்த தொட்டி. நான் பார்க்கல, உள்ளே இறங்கி பார்த்ததில்லை. அப்புறம் தானம் கொடுக்கணுன்னா கஷ்டம், அதனால் வெளிலேருந்து பார்த்துருக்கேன். தொட்டு கை கூப்பி சேவிச்சிருக்கேன், அவ்வளோதான். கரெக்டாக இந்த 3/4 இந்த விட்த்து இந்த லென்த் இருக்கும். இவ்வளோ பெருசு. நீங்கள் கோவில்லாம் போனால் நல்லா ரசித்து பாருங்க. கொட்டி கிடக்கு. இந்த தேசம் போல் இனி கிடையவே கிடையாது. ஜெய் போலோ பாரத் மாதா கி. நன்னா தான் கத்துறது. ஜெய் போலோ பாரத் மாதா கி. நன்னா கத்தினோம்னா எல்லாமே நன்னா இருக்கும். இந்த விஸ்வநாதர் கோவில் பக்கம்லாம் நிறைய வேலைகள்லாம் நமக்கு இருக்குது. இந்த மதுராலெல்லாம் வேலைகள்லாம் இருக்குது. இப்போ தான் ராம்லெல்லாம் வந்திருக்கான்.
இந்த பாரத மாதான்ற அந்த கோஷம்தான் நமக்கு பலம், நமக்கு ஆத்மாவுக்கான ஆகாரம், முதுகெலும்பில் ஒரு திமிர் வரத்துக்கான ஒரு கோஷம்தான் பாரத் மாதா கி ஜெய். ஞாபகம், முதுகெலும்பில் ஒரு திமிர் வரணும். மிலிட்டரி காலத்தில் ஒரு திமிர் உண்டு, முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்கும். ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு கோஷம் போடுவான். அந்த கோஷம் அத்தனை சிரேஷ்டம். அந்த பத்ம கர்ப்பதானம் மாதிரி ரொம்ப அழகாக சுவாமி சொல்றார், துலா புருஷ தானம் பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இந்த மார்கசீர்ஷ மகாத்மியத்தில் கிடைக்கும் அப்படின்ற பகவானே சொல்கிறான். யக்ஞாத் அயனாத் தானாத் சர்வதீர்த்த அவகாஹனைஹி சந்நியாசேன ச யோகேன நாகம் வஷ்யோ அபவம் நிருணாம். பெருசாக அந்த தான தர்மங்கள், யாக யஜ்யங்கள், யோகம் இதுக்கெல்லாம் நான் பெருசாக ஒன்றும் வசப்படுறதில்லை. ஸ்நானேன தானேன ச பூஜனேன தியானேன மௌனேன ஜபாதிபிச்ச வஷ்யோ யதா மார்கசீரே ச மாசி ததா ந சான்யுஷச்ச குஹ்யமுக்தம். அதாவது பகவான் சொல்கிறான், இந்த மாதத்தில் அழகாக விடியற் காலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணுறது, தானம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அழகாக பூஜை பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மௌன விரதம் இருக்கிறது, ஜபம் பண்ணுறது, இது எல்லாம் மார்கசீர்ஷத்தில் பண்ணும் பொழுது நான் வசப்படுற மாதிரி மற்ற மாதங்களில் வசப்படுறதில்லேன்னு நாராயணனுடைய திருவாக்கு. அதனால் காத்தால் எதுவும் குளிச்சுடுவோம், பரவாயில்ல, வெந்நீரில் குளித்தாலும் சாமி ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். கோபிகைகள்லாம் போய் குளிச்சா அப்படின்னா உடம்புல அவ்வளோ திமிரு, அது போய் இறங்கினா தான் சரிபட்டு வரும். அதனால் இந்த மார்கசீர்ஷ மாதம்ன்றது அவ்வளவு சிரேஷ்டம். சுவாமி சொன்னது பெரிய ரகசியம். நான் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா, இந்த மார்கசீர்ஷ யோகத்தில் நான் அவ்வளவு ஆனந்தப்படுறேன். சரியாக சொல்லணும்னா, இந்த மார்கழி மாதத்தில் என்னை நினச்சி யார் ஜபிக்கிறாளோ, யார் தியானம் பண்ணுறாளோ, யார் ஸ்நானம் பண்ணுறாளோ, யார் பூஜை பண்ணுறாளோ, யார் பஜனை பண்ணுறாளோ, யார் யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறாளோ அவர்களுக்கு நான் என்னையே தருகிறேன். சுவாமி சொல்கிறான், என்னையே தரேன்றான். ஒரு மாதத்தில் சுவாமி கிடைப்பாடுறான். ஏன் விடம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்றைக்கி தான் ஒரு நாள் 29 நாள் பாக்கி இருக்குது. நிறைய மார்கழி பார்த்துறோம். ஆனால் இந்த மார்கழி சுவாமியை பார்த்தே ஆகணுன்ற சங்கல்பம் வச்சுக்கோங்க. இந்த மார்கழி எனக்கு சுவாமி கிடைச்சே ஆகணும், ஆப்ஷனே கிடையாது, அவ்வளோதான். மற்றது இது கிடைக்கிறதோ இல்லையோ எனக்கு சுவாமி வரணும், சுவாமி கிடைக்கணும் அப்படின்றார். சொல்கிறார் ரொம்ப அழகாக பகவான். இந்த மார்கழி மாதத்தை சொல்லும் பொழுது, அஷ்டஸ்வபி ச மாசேஷு யத் பலம் லபதே நரக தத் பலம் பிராப்யதே வத்ஸ மாகே மகரகே ரவௌ. 8 மாதத்தில் சேர்ந்து கிடைக்க வேண்டிய புண்ணியமானது மாக மாதத்தில் கிடச்சுடுறதான். அதே மாதிரி பகவான் சொல்கிறான், வைசாக்க மாதத்தில் 100 மடங்கு அதோட பலன் கிடைக்கிறது சொல்லிட்டு அவன் சொல்கிறான், தஸ்மாத் கோட்டி குணம் புண்ணியம் விருச்சிகஸ்தே திவாகரே மார்கசீர்ஷோ அதிகஸ்தஸ்மாத் சர்வதாச்ச மம பிரியக. மார்கழி மாதத்தில் கோட்டி புண்ணியம் கிடச்சிடணும். 8 மாத புண்ணியம் மாக மாதத்தில் கிடைக்கும், 100 மாத புண்ணியம் வைசாகத்தில் கிடைக்கும்னா கோடி மாதத்தினுடைய புண்ணியம் சேர்ந்து இந்த ஒரு மார்கழியில் கிடைச்சிடும். கோடி மாத புண்ணியமாக. இப்போ நிறைய பேர் வயசாகிடுது, எத்தனை மாதம் நீங்கள் பார்த்து பேர் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 100 வயசு வாழ்ந்தோம்னா எத்தனை மாதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 100 வயசு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 100 வருஷம் அவ்வளோதானே. எத்தனை? 1600 தானா? 1600 தானா? 100 × 12 1600 மாதம் கன்ஃபார்ம் தானா? இல்லை வயசானவர்கள் எவ்வளோ யோசிக்கிறேன். இந்த காலத்து குழந்தையா இருந்தாலும் மொபைலில் போய் கால்குலேட்டர் போட்டு பார்க்கணும். 2 வாட்டி கேட்டோட சந்தேகப்படக்கூடாது. எத்தனை வாட்டி கேட்டாலும் 1600 தான் அடித்து சொல்லணும். 1600 தானே? நிச்சயமாக தானே? கன்ஃபார்ம் தானே? ஒரு 1600 மாதம்தான் 100 வருஷம் வாழ்ந்தாள். ஆனால் பகவான் சொல்கிறான், மார்கழி மாதத்தில் கோடி மாத புண்ணியம். கோடி மாதம்னா எத்தனை வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணிங்க. அப்புறமா கூகுளில் போய் கால்குலேட்டரில் போட்டு கோடி மாதம் ஈக்குவல் டு ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. 1 crore months இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி இயர்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ கோடி மாத புண்ணியம்
இந்த ஒரு மார்கழியில் கிடைக்கிறதுனா அவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நீங்கள் எத்தனை மார்கழி பார்த்துருக்கள், அப்போ எத்தனை கோடி மாத புண்ணியம் நீங்கள் அடைஞ்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. புதுசாக அடைய வேண்டாம். இவ்வளோ வருஷம் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதோ இல்லையோ, ஒவ்வொரு நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு மார்கழி உண்டு இல்லை, உங்கள் வயசு எடுத்துக்கோங்க, அத்தனை கோடி மாத புண்ணியம் உங்ககிட்ட இப்போ இருக்குது. வாழ்க்கை என்ன சம்பாதிச்சேன், ஏது சாதிச்சேன்னு கேட்டால் இந்த பாரு இவ்வளோ வயசு ஆயிருக்கு, எனக்கு 85 வயசு ஆயிருக்கு, 85 கோடி மாத புண்ணியத்தை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அடித்து சொல்லலாம் தைரியமாக. ஏன்னா சுவாமி சொல்கிறான் கோடி மாச புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். தஸ்மாத் கோடி குணம் புண்ணியம் விருச்சிகஸ்தே திவாகர், கோடி புண்ணியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ இந்த பாக்கியமெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. அதனால் பகவான் சொல்கிறான் இந்த மார்கழி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு கேட்டால் இந்த மார்கழி அவ்வளவு சிரேஷ்டம், நந்தகோபருக்கு அவ்வளோ பெரிய மகாத்மியம் கிடைச்சதே இந்த மார்கழியில் தானே. துஷ்டோகம் தஸ்ய யச்சாமி ஸ்வ ஆத்மனபி புத்திரக, யார் என்ன நினைக்கிறாளோ இந்த மார்கழி மாசத்துல நான் என்னையே தருகிறேன், என்னையே தரேன்றான் கிருஷ்ணன் சொல்கிறான். நான் என்ன தரேன்ப்பா வாங்கிக்கோ. இப்போ எல்லாம் சொல்லல பிளாக் ஃப்ரைடே சேல், இயர் எண்ட் சேல், ஆடி தள்ளுபடி, அந்த மாதிரி மார்கழி பொனான்சா அப்படி தான் சொல்லணும். அப்படி பொனான்சா அப்படிலாம் சொன்னால் தான் அவருக்கு மரியாதை. மார்கழி பொனான்சா, டபுள் தமாக்கா, டபுள் தமாக்கா இல்லை கோடி தமாக்கா, கோடி தமாக்கா. கோடி மாத புண்ணியமும் கிடைக்குமா, கிருஷ்ணனும் கிடைப்பான். டபுள் தமாக்கா அதான் கோடி மாத புண்ணியம் மட்டும் இல்லை, கூட கிருஷ்ணனும் கிடைச்சிடுவான். அப்புறம் ஏன் விடம் இவ்வளவு வசதியாக கண்ணனே தன் திருவாயில திருப்பார்கடல்ல பிரம்மதேவருக்கு சொன்னான் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மார்கழி அவ்வளவு வசதி. சரி மார்கழி, இப்போ நமக்கு மார்கழி. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பேருக்கு மார்கழி ஆரம்பிச்சு கொடுத்தேன். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராலாம் அவளை நமக்கு முன்னாடி அஹேடாகவே மார்கழி வந்தாச்சு அவளுக்கெல்லாம். ஏன்னா நம்மள 2 விதமாக கணக்கு உண்டு. சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறை கணக்கு உண்டு, சூரியனுடைய சஞ்சார கணக்கு உண்டு. சாந்திர மாதம் சௌர மாத கணக்கு. நாம் பண்டிகைகள் கொண்டாடுறதுலாம் முக்கால்வாசி சாந்திர மாத கணக்கு தான். கோகுலாஷ்டமி, ஸ்ரீராம நவமி எல்லாமே சாந்திர மாத கணக்கு. அதனால தான் ஆடியிலேயே சமயத்தில் ஜன்மாஷ்டமி எல்லாம் வந்துடும், பங்குனிலேயே ஸ்ரீராம நவமி எல்லாம் வந்துடும். இந்த வருஷம் கூட ஏப்ரல் 6ஆம் தேதியே வந்துவிடுது ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 14க்கு அப்புறம் வரல. பார்த்தோம்னா நாம் கேரளா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் மட்டும்தான் சௌர மாச கணக்கு, சூரியனுடைய ராசிகளுடைய சஞ்சார கணக்கில் உண்டு. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இவாள்லாம் பார்த்தோம்னா சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறை அடிப்படையாக கொண்டு மாதம். அதுலேயும் அமாவாசையிலிருந்து அமாவாசை ஒரு கணக்கு உண்டு, பௌர்ணமி டு பௌர்ணமி ஒரு கணக்கு உண்டு. சாந்திர மாதத்துலேயும் 2 வெரைட்டி உண்டு. அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் ஒரு மாதம் கணக்கு, பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமிக்கு ஒரு கணக்கு உண்டு. அதனால் அந்த சாந்திர மாத அடிப்படையில் மார்கழி சில பேருக்கு ரொம்ப முன்னாடியே வந்துடும், சில பேருக்கு நமக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரும், இப்படி உண்டு. ஸோ அப்படி பார்த்தா 3 மார்கழி உண்டு. அமாவாசை டு அமாவாசை ஒரு மார்கழி, பௌர்ணமி டு பௌர்ணமி ஒரு மார்கழி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சௌர மாத கணக்குப்படி ஒரு மார்கழி. இவ்வளோ அதனால் நம்ம ரொம்ப நாளாக மார்கழிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு மார்கழிக்கே கோடி மாத புண்ணியம்னா நமக்கு இத்தனை மார்கழி இருக்கு, அப்போ எத்தனை கோடி புண்ணியம்னு பார்த்துக்குவோம். இந்த மார்கழி அத்தனை சிரேஷ்டம். அதனால தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆண்டாள் ரொம்ப அனுபவித்து மனசு நிறையக்கூடிய அழகான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. ஒவ்வொன்றா பார்ப்போம். முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா சாந்திர மாத கணக்கு. சாந்திர மாத கணக்குப்படி பார்த்தா விவாக பஞ்சமின்னு ஒன்று உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. விவாக பஞ்சமி அப்படின்னா என்ன? விவாக பஞ்சமின்னா கை தூக்கினால் சொல்லணும். விவாக பஞ்சமி தான் சீதாராம கல்யாணம் நடந்த தினம்.
அவ்வளவு சிரேஷ்டம். விவாக பஞ்சமி இன்னைக்கு தான் பஞ்சமி தீர்த்தமுமா, அலர்மேல் மங்காவினுடைய அவதாரமும் அந்த பஞ்சமியில தான் வரும். விவாக பஞ்சமி ஒரு விதத்தில் பார்த்தோம்னா சாந்திர மாச கணக்குப்படி மார்கழி மாச சுக்லபக்ஷ பஞ்சமி தான் சீதா ராம கல்யாணம் நடந்தது, வெட்டிங் ஆனிவர்சரி. நம்ம மார்கழி பார்த்தா இப்போ அடுத்து வரும் இல்லையா, அமாவாசைக்கு அப்புறம் வர 5ஆம் நாள் நம்ம ஒரு விவாக பஞ்சமி கொண்டாடிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்கழி அமாவாசைக்கு அப்புறம் வர நம்ம ஜெயந்தி அமாவாசைக்கு தான் கொண்டாட போகிறோம். அதுக்கப்புறமா அழகாக 5 நாளில் பஞ்சமி வரும், சுக்லபக்ஷ பஞ்சமி. மார்கழி மாத சுக்லபக்ஷ பஞ்சமி தான் சீதா ராம கல்யாணம் நடந்த நாள். அவ்வளவு சிரேஷ்டம். இன்றைக்கும் மிதிலா, அதுக்கப்புறமா நம்ம பீகாரெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடும். அயோத்தியாலெல்லாம் கூட இந்த வருஷம் கூட விவாக பஞ்சமிக்கு நேபாளிலிருந்து நிறைய சீரெல்லாம் கொண்டு வந்து ராம்லல்லாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி போனார்கள். மாப்பிள்ளைக்கு மரியாதை இவ்வளோ நாள் கொடுக்கறதுக்கு அங்கே ராமன் இல்லையா, இப்போ ராமன் வந்துட்டானா உடனே எங்கள் மாப்பிள்ளை வந்துட்டார்னு அந்த விவாக பஞ்சமிக்கு அவ்வளோ அழகாக சீர் சனத்தியை கொண்டு வந்துட்டார் நேபாளிலிருந்து. அத்தனை சிரேஷ்டம். அப்போ சீதாராம கல்யாணம் நடந்தது அழகான இந்த மார்கழி மாதத்தில் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்கழி சுக்லபக்ஷ பஞ்சமி தான் சீதாராம கல்யாண தினம். சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. இப்போ நல்லா குளிர குடைந்து நீராடுற மாதத்தில் தான் மார்கழி. நம்ம தமிழ்நாட்டில் தான் இது பீட மாதம், அதுவும் பீடையும் கிடையாது, அது பீடு உடைய மாதம். பீடுன்னா நமக்கு தமிழ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பீடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். பீடு உடைய மாதம் அப்படின்னா பெருமை உடைய மாதம்னு அர்த்தம். நிறைய பேர் எது பீட மாதம் இல்லை, அது நல்லது பண்ணப்படாதுன்னு. இது பெருமையுடைய மாதம், பகவத் விஷயங்களுக்கான மாதம், நம்ம காரியங்களை பண்ணப்படாது, அவ்வளோதான். அதனால் இதை பீடை ஆக்கிட்டா. இது பீடை இல்லை, பீடு உடைய. பீடு நடைபோட்டு வீடு நடைபோட்டுள்ள பீடுன்னா பெருமைன்னு அர்த்தம். ஆனால் வடக்கில் மார்கழி தான் சர்வசிரேஷ்டமான மாதம் கல்யாணத்துக்கு. அவெல்லாம் பாருங்க, ஆந்திரா நார்த்லலாம் முக்கால்வாசி இந்த சந்தியா காலத்துக்கு அப்புறம் தான் முகூர்த்தம் வைப்பான். இந்த ராகு கால யமகண்டம் குளிகை எல்லாம் பார்க்க வேண்டாம், சாயங்காலம் ஆயிடுத்துன அப்புறம் கிடையாது இல்லை. அதனால் எல்லாம் ராத்திரி கூடுமான வரைக்கும் மார்கழியாக பயங்கர முகூர்த்தம். அங்கெல்லாம் நம்ம எல்லாம் ஹால் ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லையா, அங்கெல்லாம் மார்கழி ஹால்லாம் புக் பண்ண மாட்டான், எல்லாம் அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கல்யாணம் முடிச்சு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ மார்கழி தான் விசேஷமாக சீதா ராம கல்யாணம் நடந்த தினம். சிவபார்வதி கல்யாணமும் மார்கழி தான் அப்படின்னும் காண கிடைக்கிறது. சிவபார்வதி கல்யாணம் நடந்த இடம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்கோ. என் கூட வந்தவாள்லாம் சொல்லக்கூடாது, என் கூட வராதவா கைக்கு தூக்குங்கோ. எந்த மாநிலத்தில் இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் இருக்கு, பூமியில தான் இருக்கு. உத்தராகண்ட். உத்தராகண்ட்ல எங்க? காதல வெள்ள. உத்தராகண்ட்ல எங்க? கேதார்நாத் போற வழியில கௌரி குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கௌரி குண்டிலிருந்து ஒரு மணி நேரம் டிராவல், 20 கிலோமீட்டர் மேலே டிராவல் பண்ணேன்னா திரியுகி நாராயணன் கோவில்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் சிவ பார்வதி கல்யாணம் நடந்த இடம். இன்னைக்கும் அங்கே சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது ஏற்றி வச்ச ஹோமகுண்டம் எரிஞ்சுட்டே இருக்கு. நீங்கள் கூகுளில் போய் டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் திரியுகி நாராயணன் தான். இன்னைக்கு வடக்கில் இருக்கிறவாள்லாம் பசங்கள்லாம் இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டா, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால் டெஸ்டினேஷன் வெட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ் எதுன்னா திரியுகி நாராயணன். என்னடான்னா ஹோமம் தனியாக வளர்க்க வேண்டாம், சிவபார்வதி கல்யாணத்திலேருந்து எரிஞ்சுட்டு இருக்க அந்த ஹோமகுண்டத்திலேயே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பசங்களை அந்த ஹோமகுண்டத்திலேயே மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ண வச்சுடுவோம். அவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்துக்கோங்க. அவ்வளவு சிரேஷ்டம். திரியுகி நாராயணன் கோவில்னு பேர். அந்த இடத்துல எந்த இடத்துல கன்னிகாதானம் பண்ணி சப்தபதிலாம் நடந்ததோ அந்த இடம்லாம் இன்னைக்கும் அப்படியே அங்கே இருக்குது. திரியுகி நாராயணன் கோவில் இப்போ கூட போனால் நீங்கள் பார்க்கலாம்.
நல்லா குளிரும், நல்ல பனிப்பொழிவுலாம் இருக்கும். ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள் நம்ம தேசம் போல் கிடையவே கிடையாது. அதனால் சீதாராம கல்யாணம் நடந்தது, சிவபார்வதி கல்யாணம் நடந்தது. இது எல்லாமே அழகான இந்த மார்கழி மாதத்தில் தான். இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக ஜோரா பௌர்ணமி வருது இல்லையா? பௌர்ணமி ராசம் உண்டு. சாதாரணமாக நம்ம ராச பூர்ணிமானா சரத் பூர்ணிமா மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். கர்க சங்கீதையில் பார்த்தா மாதம் பௌர்ணமிக்கு பகவான் ராசம் ஆடுறோம். எல்லா பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பௌர்ணமிக்கும் கண்ணன் ராசம் ஆடிக்கொண்டு தான் இருக்கான். கர்க சங்கீதையில் அவ்வளோ விஸ்தாரமாக காண கிடைக்கிறது. எந்தெந்த மாதம் எந்தெந்த கோபிகைகள் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க கண்ணன். எல்லா கோபிகளும் ஒன்றாலாம் சேர்க்க மாட்டோம். இந்த கோபிகளுக்கு இந்த மாதம் தான், இந்த கோபிகளுக்கு இந்த மாதம், இந்த கோபிகளுக்கு இந்த மாதம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். அந்த கோபிகைகள் யார் யார் அப்படின்னு வரும் பொழுது ஸ்ருதி வாக்கியங்கள் கோபிகைகளாக வந்திருக்கா. ராமாயண காலத்தில் பகவான் வனவாசம் போகும்பொழுது தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷிகள் அவ ஆசைப்பட்டு அவர்களும் கோபிகைகளாக வந்திருக்கா. ராமனுடைய அயோத்தியாவில் தோள் கண்டார், தோளே கண்டார், தொடுகள் கமல அன்ன தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டார், மந்து வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். இந்த ராம்லல்லா பார்த்தே நம்ம மோகிச்சு போகிறோம். இப்போ தானே பையன் வந்தான், சின்ன பையன் நம்மகிட்ட இருக்க. எவ்வளோ சீனியர் மோஸ்ட் சுவாமிக்கு நடுவில் பார்த்தா இது இப்போ வந்த பிள்ளை. இத்தினூண்டு ஒரு வருஷம், ஒரு வயசு ஆயிருக்கு. ரங்கநாதன்லாம் ராமனுக்கு முன்னாடி வந்த சாமி. ரங்கநாதன் கிருபை பண்ணி தான் ராமனே பிறந்தான். இஷ்வாக்கு குலதனம் சீனியர் மோஸ்ட் ரங்கநாதன். எல்லாரும் சீனியர் மோஸ்ட். இருக்கிற சுவாமிகளில் ஜூனியர் மோஸ்ட் யாருன்னா திருப்பதி பெருமாள் இருந்தார். இப்போ ஜூனியர் மோஸ்ட் யாருன்னா ராம்லல்லா. ஆனால் யாரா பரஸ்பரம் பார்த்தாச்சுன்னா அயோத்தியா போயிட்டு வந்தா சார் கேள்வி கேட்குறான். யாரா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தியா, திருப்பதி போனியா, பத்ரிகாசிரமம் போனே யாரா கேள்வி கேட்குறாளா? அயோத்தியா போயிட்டாச்சா, ராம்லல்லாவை பார்த்தாச்சா? இப்போ தான் பயம் வந்தான். இப்பயே இப்படி வசப்படுத்துகிறான்னா பிரத்யக்ஷத்தில் ஜம்முன்னு அப்படி கையை வீசி காலை வீசி அப்படி ரெண்டு கைகளை வச்சு அப்படி வேகமாக நடப்பானா. பீதாம்பரம் தழைய தழைய சக்கரவர்த்தி திருமகன் நடக்கும் பொழுது அயோத்தியாவில் இருக்க பொம்பளை பசங்க என்ன பாடுபட்டுருக்கோம். ஐயோ எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு ஏக்கம் தானே வந்திருக்கும். அதுவும் ராமனுடைய தோள்கள் யானையுடைய துதிக்க மாதிரி இருக்குமா. சுந்தர பாகு அப்படிதான் வர்ணிக்கிறார். மேலே யானையோட துதிக்க மேலே அப்படி அகலமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சுருங்கும், அப்புறம் கடைசி குட்டியும். அந்த மாதிரி தோல் இவ்வளோ பெருசு இருக்குமா. அதுக்கப்புறம் அப்படி முழங்க, அதுக்கப்புறம் கை இப்படி லேசாக துதிக்க மாதிரி இருக்குமா. எப்படி மோகிச்சு போயிருப்பா. அந்த அயோத்தியாவில் இருந்த ஸ்திரீகள் எல்லாம் அவர்கள்லாம் ஆசைப்பட்டு அவர்களும் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக வந்தாள். அயோத்தியா அப்படின்னா ராமன் மிதிலாவுக்கு போகிறான் இல்லையா, சீதா மாதாவை கல்யாணம் பண்ணிக்க. அந்த சீதா மாதா கல்யாணம் பண்ணிக்கும் போது மிதிலாவில் இருக்கவங்களாம் ஐயோ இப்படி இருக்கானேடி, என்ன அழகாக இருக்கான்டி, பார்க்க முடியலேடி, இப்படி இருக்கானேடி. அந்த கருப்பை சொல்கிறதா, தலை முடிய சொல்கிறதா, நடைய சொல்கிறதா, உடைய சொல்கிறதா, இடைய சொல்கிறதா, எல்லாம் அழகு. எது அழகு இல்லை ராமனுக்கு? பல 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 பலன்னு அந்த திமிரு, சத்திரிய திமிரு வேறு, எக்ஸசைஸ் பாடி வேறு. அதுவும் வாழ் பயிற்சி எல்லாம் பண்ணி சக்க சிவந்த கண்களை கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து சிவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண். யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஏறெடுத்து பார்க்கறதுல ஒரே ஒரு ஆள் கிருஷ்ணசுவாமி மட்டும்தான். கிச்சா மட்டும்தான் வெக்கப்படாமல் எல்லாரையும் பார்க்கும். ராமன் அதெல்லாம் அப்படி தலை நிமிராது பயிருக்கு. ஆனால் அதுலேயே அவ்வளவு அழகாக இருக்கானா அந்த ராமன். அந்த ராம ரூப லாவண்யத்தை பார்த்த மிதிலா நகரத்து ஸ்திரீகள் எல்லாம் கோபிகைகளாக வந்தாளாம். அந்த மிதிலா நகரத்து கோபிகைகளோட அவ்வளவு அழகா பகவான் ஜோரா ராசம் ஆடினது மார்கழி பௌர்ணமியில். ஸோ மிதிலா நகரத்தில் இருந்த ஸ்திரீகள்லாம் கோபிகளாக வந்துடலாம் கிருஷ்ணவதார காலத்தில். அவர்களுக்கு அலாட்டட் என்னடான்னா மார்கழி மாதம் அப்படின்னு. அது இல்லாமல் யஜ்ஞசீதா கோபிகைகள்னு இருந்தான். இந்த பகவான் ராமன் ஒரு ஸ்திதியில் சீதையை பிரிஞ்சுடுறான். அதன் பிறகு பகவான் வருஷா வருஷம் ஒரு சீதையை தங்க பதுமையை பண்ணி வச்சுண்டு யாக யஜ்ஞாதிகள் பண்ணிட்டு இருந்தான். 11,000 வருஷம் ராமன் இருந்தான். 40-45 வயசுக்குள்ள சீதை அப்படி கிளம்பிடுறான் அவன் விட்டு.
அப்போ 10,000 சீதைகள் இருப்பாள். ஒரு யஜ்ஞத்துக்கு ஒரு சீதைன்னு வச்சுக்கோங்க ரஃபா. அப்போ எவ்வளோ சீதை இருப்பாள்? ஒவ்வொரு இதுக்கும் யஜ்ஞ சீதா பேலஸ்னே ஒன்று உண்டா. ஒவ்வொரு சீதையாக முடிச்சு லைனாக வச்சுட்டு போகலாம். ஒரு சீத்தையில் யஜ்ஞ சீதாக்கெல்லாம் பலம் வந்து கொடுத்தான். கையை கூப்பிட்டா, சுவாமி பக்கத்தில் இன்னும் யஜ்யம் தான் பண்ணோம், எங்களுக்கு அந்த அழகான ஒரு ஆனந்தம் கிடைக்கலையே. பகவான் சொன்ன எல்லாம் கிருஷ்ணவதார காலத்தில், ராமவதார காலத்தில் பகவான் ரொம்ப பிஸி, எல்லாம் கிருஷ்ணவதாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டான். அந்த யஜ்ய சீதாக்கள் எல்லாரும் கோபிகைகளாக வந்து கண்ணனோட ராசம் ஆடினதும் மார்கழி மாதத்தில் அப்படின்னு காண கிடைக்க. இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ராசம் ஆடுறதுக்கான ஒரு மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு அழகு அப்படின்னா, ஜோரா காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. அந்த மிதிலா நகரத்து கோபிகைகள் சொன்ன இல்லையா, அவர்கள் தான் மார்கழி மாசத்துல காத்யாயனி விரதம் இருந்தார்கள். அந்த கோபிகள் இன்னைக்கும் சீர்காட்னு ஒரு இடம் இருக்கு. சாதாரணமாக பிருந்தாவனத்தில் ஒரு சீர்காட்டுன்னு சொல்லி பகவான் கோபிகள் வஸ்திராபரணம் பண்ண ஒரு மரம்னு ஒன்று காட்டுவாள். காளியகாட் தாண்டி பக்கத்தில் கேசி காட்டுக்கும் காளியகாட்டுக்கும் நடுவில் சீர்காட்னு ஒரு கதம்ப விருட்சத்தை காட்டுவாள். அந்த இடத்துலையும் வஸ்திராபரணம் நடந்தது. ஆனால் முக்கியமாக நடந்தது சீர்காட். ஏன்னா நம்ம இந்த பிருந்தாவனத்தில் பார்க்கும் பொழுது சீர்காட் பக்கத்தில் காத்யாயனி கோவில் கிடையாது. பிருந்தாவனத்தில் பிரதட்சிண மார்க்கத்தில் ஒரு தேவி கோவில் உண்டே ஒழிய காத்யாயனி கோவில் இந்த சீர்காட் பக்கத்தில் கிடையாது. சீர்காட்னு பிருந்தாவனத்தில் ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு இடம். பிருந்தாவனம் ஒரு சின்ன பிளேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிருந்தாவனம் இல்லாமல் மதுவனம், பண்டீரவனம், பில்வவனம், கோகிலவனம், பத்ரவனம், நிறைய வனங்கள் உண்டு. இது எல்லாம் சேர்ந்து தான் பிரஜபூமி. பர்சானா, மதுரா, கோகுலம், கோகுலத்துக்கே மகாவனம்னு தான் பேர். இது எல்லாம் சேர்ந்தது பிரஜபூமி. அதில் ஒரு சின்ன வனம் தான் பிருந்தாவனம். யமுனையுடைய இந்த கரை அந்த கரை, இந்த கரை அந்த கரை, மாற்றி 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 வனங்கள் உண்டு. அதில் மகாவனம் தான் கோகுலம். அப்புறம் பத்ரவனம்னு உண்டு, பண்டீரவனம், அங்கே தான் ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்த இடம் பண்டீரவனம். பில்வவனம்னு உண்டு, இன்றைக்கி அதுக்கு பேல்வன்னு பேர். பில்வவனத்தில் தான் லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ணுற இடம். இன்றைக்கி அவங்க லக்ஷ்மி தேவி கோவில் உண்டு. இந்த மாதிரி நிறைய வனம் உண்டு. கோகில வனம், கண்ணன் குயில் மாதிரி கூவின வனம் கோகில வனம்னு பேர். ராதிகாவுக்கு ஸ்பெஷலாக சங்கேத பாஷையில் கூ அப்படின்னு வனம். ராதிகாவுக்கு தெரியுமா, இது கிருஷ்ணன் தான் குயில் மாதிரி கூவுறான்னு. அவள் 2 பேரும் மீட் பண்ண இடத்துக்கு பேர் கோகில வனம்னு பேர். நிறைய இருக்குது. இது இல்லாமல் பிருந்தாவனத்துக்குள்ளேயே நிதிவனம்னு ஒன்று உண்டு. நித்திய ராசலீலா நடக்கிற ஸ்தலம். பிருந்தாவனம் பார்த்தாச்சு நினச்சிடாதீங்க. 45 நாள் 60 நாள் வேணும் முழு விரஜபூமியில் எல்லா லீலாஸ்தலங்களையும் பார்ப்பதற்கு. 5 நாள் போயிட்டு நான் பிருந்தாவனம் பார்த்தாச்சு, நான் மதுரா பார்த்தாச்சு, நான் கோகுலம் பார்த்தாச்சுன்னு தலையாட்டப்படாது. கொஞ்சம் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அவ்வளவு இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் அந்த பிருந்தாவனத்தை விட இந்த சீர்காட். இன்றைக்கும் போனோம்னா அந்த இடத்துல ஒரு காத்யாயனி தேவி உண்டு. இந்த மாதம் நினச்சிக்கோங்க அவளை, இந்த காத்யாயனி தேவியை. காத்யாயனி தேவி கிட்ட மிதிலா ரூப கோபிகைகள் பிரார்த்திச்சுண்டது இந்த மாதம் தான். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. அந்த மார்கழி மாதம் கடைசி இந்த போகி வருது பாருங்க, அன்னைக்கு தான் கண்ணன் கோபிகளுடைய வஸ்திரத்தை அபகரித்து மரத்து மேலே உட்காந்துண்டு சரத்காலத்தில் என்னோட ராசம் ஆடலாம்னு அனுகிரகம் பண்ணது மார்கழி மாத கடைசியில் தான். அதனால் கண்ணனை நினச்சி கண்ணன் வேணும்னு நீங்கள் காத்யாயினி கிட்ட கேட்க வேண்டிய மாதமும் இதுதான். உங்கள் ஆடையை கண்ணன் அபகரிக்கிறதுக்கான மாதமும் இது தான். காத்யாயனி மகாமாயே. ஏன்னா ஆடைன்றது நம்முடைய சரீரம்னு ஒன்று அபிமானித்து மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. கோபிகளை பற்றி சொல்லும்போது பெரியவா சொல்கிறா, சன்னியாசிகள் போலேவா. சன்னியாசம் வாங்கி நிறைய சன்னியாச தர்மங்கள் உண்டு. வைஷ்ணவ சந்நியாசம், அத்வைத சந்நியாசம் நிறைய உண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தடு உண்டு. ஒரு சில சந்நியாச மெத்தடில் எல்லா வஸ்திரத்தையும் கழட்டிட்டு அப்படியே நிற்கணும். பிறந்த மேனியாக இறங்கி நிற்கணும். இந்த உடம்பு மேலே ஒரு லஜ்ஜை இருக்கு இல்லையா, என் உடம்புன்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா,
இதை விடணுமா? கோபிகள் அந்த அந்த ஸ்டேட்டஸ் தான். நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை. கோபிகைகள் சந்நியாசத்தில் சந்நியாசம் எல்லாத்தையும் சுவாமியினிடத்தில் ஒப்படைச்சுட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா? சரியா? சந்நியாசத்துக்கான அழகான ஈக்குவலான ஒரு கீதா ஸ்லோகம் எதுன்னா, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். என்னையே யார் நினச்சிட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தன் சரீரம்ன்ற அபிமானத்தை விட்டுருவான். இது கிருஷ்ணனுடைய சரீரம். ஆத்ம நிவேதனம். நான் எல்லாத்தையும் என் சரீரம், என் ஆத்மா, என் இந்திரியங்கள், என் வாழ்க்கை, என் பெருமை, என் மரியாதை, இந்த லோக லஜ்ஜ, இது என்னுடைய சரீரம்னு ஒரு ஆசை, சகலத்தையும் கண்ணனிடத்திலே சமர்ப்பணம் பண்ணேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அதுதான் கோபிகளுடைய ஸ்திதி. யோசிச்சு பாருங்க. அப்புறம் கோபிகள் எவ்வளோ வசத்தின்னு. இது என் சரீரம்னு ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளால் இப்படி உட்கார முடியுமா? நிர்வாணமாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அது குட்டி குழந்தைய ஓய் ஜட்டி போட்டுக்கோ அப்படின்னு விடுவோம். வெளியில் மனுஷாரா வரானா முதல்ல அதுக்கு அலங்காரம் தானே விடுவோம். அப்போ இந்த சரீர அபிமானத்தை விடுறதுக்கான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால தான் குளிர குடைந்து நீராடி ஆண்டாள் சொல்கிறா இல்லையா? அதில் போய் யமுனையில் இறங்கணும்னா என்ன தைரியம் இருக்கணும், என்ன ஒரு கிருஷ்ண விரகம் இருக்கணும். அப்போதானே போய் யமுனையில் இறங்க முடியும் அந்த குளிரில். அப்படி தன் சரீர அபிமானத்தை விட்டுட்டு அவர்கள்லாம் கோபிகைகள் எல்லாரும் காத்தியாயினி பூஜை பண்ண, கண்ணன் விடியற காலம்பரை மரத்து மேலே வந்து உட்காந்துண்டு இவர்கள் எல்லாரையும் பார்த்து தலைக்கு மேலே கையை கூப்பிண்டு என்னிடத்துல சரணாகதி பண்ணுங்கோன்னு தன்னிடத்துல சரணாகதி பண்ண வச்ச மாதம் இந்த மார்கழி மாதம். சரணாகதிக்கான ஒரு மாதம் இது. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி விழறாள். அந்த மாதிரி சகலத்தையும் விட்டுட்டு அவன் காலில் வேணும். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு திருவடிகளை என்னத்தை கொண்டு போட்டுட்டேன்னு போடணுமா. அத்தனை விசேஷம் இந்த மார்கழி. ஸோ சீதாராம கல்யாணம், சிவபார்வதி கல்யாணம், மிதிலா நகரத்து கோபிகைகள் காத்தியாயன விரதம் இருந்தது, கண்ணனோட ராசம் ஆடினது, இது எல்லாமே அழகான இந்த மார்கழி மாதம். ஒரு விதத்தில் பார்த்தா கீதா ஜெயந்தியும் மார்கழி மாதம்தான். கீதா ஜெயந்தி இப்போ வந்தது இல்லையா? நமக்கு தான் கார்த்திகை, அவளுக்குலாம் அப்போ மார்கழி வந்தாச்சு. அவளை மோக்ஷதா ஏகாதசி அன்னைக்கு தான் கீதா ஜெயந்தி. கண்ணன் குழம்பி கடந்த அர்ஜுனனுக்கு வழிகாட்டின மாதம் மார்கழி மாதம். ஒன்றும் புரியலடா கிருஷ்ணா, தலையெல்லாம் குழம்புறது, கைகள்லேருந்து வில்லெல்லாம் நழுவுறது, கிருஷ்ணா வழிகாட்டு, சிஷ்யஸ்தே அகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னமும். காலில் விழுந்துட்டேன். எனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தர்மம், எது அதர்மம், நான் என்ன பண்ணணும்னு புரியலை, எனக்கு வழிகாட்டுப்பா கிருஷ்ணான்னு கண்ணனுடைய காலில் அர்ஜுனன் சரணாகதி பண்ணது மார்கழி மாதம். மகாபாரத யுத்தம் நடந்தது மார்கழி மாதத்துல தான். இந்த மார்கழி மாதத்துல தான் அவ்வளவு அழகாக காலில் விழுந்துட்டான். கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்யே யஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் உன்னுடைய சிஷ்யன், நீ என்னுடைய குரு, எனக்கு வழிகாட்டு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காலில் விழுந்துருவேன், எனக்கு வழிகாட்டு. எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, எனக்கு வக்கு இல்லை, ஒத்துக்கணும். ஐ எம் அன்ஃபிட், எனக்கு வழிகாட்டு. எனக்கு வழி தெரியலைப்பா, எனக்கு எது சிரேஷ்டம்னு உனக்கு தெரியும். யஸ்யாத் நிச்சிதம், நீ நிச்சயம் பண்ணு. எனக்கு எது நல்லது நீ தீர்மானம் பண்ணு. அர்ஜுனன் சொல்ல, எனக்கு தெரியல, நீ தீர்மானம் பண்ணு, நீ சொல்லு, நீ நடத்தி காட்டு, நீ வழிகாட்டு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்னு காலில் விழுந்துட்டான். அப்புறமா தான் பகவத்கீதை ஆரம்பிக்கிறான். அசோச்சானன் வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம் சபாஷசி கதாசூன கதாசூச்சன அனுசோச்சந்தி பண்டிதாக நத்வேவாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக.
வருத்தப்படக்கூடாதவர்களின் பொருட்டு வருந்துகிறாய் அர்ஜுனா, பேசுறது மட்டும் பெரிய மேதாவி மாதிரி உளறி கொட்டுறாய் அப்படின்றான். அசோச்சானன்ப சோச்சஸ்துவம். இத்தனையும் அர்ஜுன் அவ்வளோ புலம்புறான். தர்மம் என்ன ஆகும், வயசானவாள்லாம் போயிட்டான்னா இனி யார் தர்மத்தை சொல்லுவா, ஸ்திரீகள் இடத்துல அதர்மம் அவிவச்சிருமே, குலதர்மம் வீணா போயிடுமே, யாரும் எள்ளும் தண்ணி இறைக்க மாட்டாளே, ரொம்ப பெரிய மாதிரி பேசினான். நம்மளாச்சா எவ்வளோ இளகிய மனசு, எவ்வளோ நல்ல மனசு, எப்பேற்பட்ட ஹிருதயம்னு கொண்டாடும் கிருஷ்ணன் பாடம். பைத்தியம் மாதிரி வளராது அர்ஜுனா, என்ன பேசின்னு இருக்கா நீ, என்னமோ நீ சண்டையே போடுற வாழலாம் அப்படியே உசுரோடு விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கான்னு. விடமாட்டேன், யாரும் விடமாட்டேன். நீ சண்டை போடலைன்னா இவாள் அப்படியே வாழ்வாங்கு வாழ். மரணம் காணாத மனித இனம் வந்துருமா? ஒன்றும் வராது. மரணம் காணாத மனித இனம்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மளாம் நேரம் முடிச்சா கிளம்பி போயிடணும். அதுக்கப்புறம் இருந்தோம்னா இது என்னப்பர் மூத்தவார் என்று திருமங்கை மன்னன் சொல்கிறார். துபார என்னையா இந்த வயசான ஆளுங்களோட அவள் திட்டத்துக்கு முன்னாடி பத்ரிகாசம் போயிடுன்றா. இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன் வதறி வணங்குதுமே. மேற்களை கொண்டு இருமி ஐயையே எத்த சொன்னாலும் எதையானு சொல்லிட்டு இருக்கா. இந்த காலத்து பசங்க நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, பூமர்னு ஒரு பேர் வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம், ஒரு நியாயம், ஒரு தர்மம், இதான் லாஜிக்கல் நீங்கள் சொன்ன அது ஒரு பூமர் அப்படின்ட்டுவா. பூமர்னா இது அப்படிதான், இது ஏன் சொல்லிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நம்ம கேட்குறாலும் இங்கே சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசா மதுவுன் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே அப்படின்ற அர்ஜுன் அவ்வளோ புலம். என்ன கிருஷ்ணன் சொல்றான், படா படா யார் இருக்க போகிறது இல்லடா, என்ன வளர்றா அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவம், பிரகிருதி தத்துவம், பரமாத்ம தத்துவம், விஸ்வரூப தர்சனம் இது எல்லாம் காட்டி கொடுத்தது மார்கழி மாசத்துல. மார்கழி மாசம் கீதை வாசிங்க, சுகம். பகவான் இந்த ஸ்கந்த புராணத்தில் மார்கழி மகாத்மியத்தை சொல்லும்போது காத்தால எழுந்து சகசநாமம் ஜபிக்கிறவா விசேஷம்ன்றான். இந்த மார்கழி மாதம் சகசநாமம் சொல்கிறதே விசேஷம். ஏன்னா பீஷ்மர் அம்பு படைக்கில் விழுந்துட்டோம், உத்தராயண புண்ணிய காலம் வரைக்கும் அதுதான் ஜபிச்சுட்டு இருந்தார். அதுதான் ஜபிச்சுட்டு இருந்தார். இவெல்லாம் போய் கேட்ட உடனேயே ரோகத்தில் பிரகடனமாற மாதிரி சொன்னார். ஆனால் சதா சர்வதா பீஷ்மர் ஜபிச்சுன்றது சகசநாமம். இந்த மார்கழி மாதத்திலே தான் பகவான் விஸ்வரூப தரிசனம் காட்டி தன்னுடைய எல்லா பராக்கிரமத்தையும் காட்டி அர்ஜுன கையை கூப்பிட்டு, அப்பா நீ ஏதோ ஏன் ஃப்ரெண்டு, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஏ சகேத்தினி ஏதோ கிண்டல்லாம் பண்ணிட்ட, மன்னிச்சுடு. நீ இவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய ஆளாலாம் எனக்கு வேண்டாம், ஏதோ 4 கையோட சங்கு சக்கரம் கதாபத்மான் சிம்பிளாக காட்சி கூட எனக்கு போதும்னு கதறினதும் இதே மார்கழி மாதம் தான். ஸோ கிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்கான ஃபஸ்ட் கிளாஸ் மாதம் எதுன்னா மார்கழி. குளிர்லேயே தானாக விஸ்வரூபம் தெரியும். அப்படி ஒரு கிளம்புற எழுந்தோம்னா அப்படியே தானாக கையை கூப்பிண்டு தானாக விஸ்வரூபம் தெரிஞ்சிடும். அத்தனை சிரேஷ்டம் இந்த மார்கழி மாதம். அதனால் நமக்கு கீதா ஜெயந்தியை கொடுத்ததும் இந்த மார்கழி மாதம்தான். இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு புதன்கிழமையா? நாளைக்கு புதன்கிழமையா? வாரம் புதன்கிழமை வருதா? மாதம் நிறைய புதன்கிழமை வருதா? மார்கழி புதன்கிழமைக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு தெரியுமா? குருவாயூரில் மட்டும்தான் அது. குருவாயூரில் மார்கழி புதன்கிழமை குச்சேல தினம் நாளைக்கு. அதனால் கிருஷ்ணனுக்கு அவல் கொடுக்கறதுக்கான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சாந்திர மாதம் மார்கழி, சௌர மாதம் மார்கழி எல்லாம் கலந்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நாளைக்கு வர புதன்கிழமை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே, இப்படி சொன்னால் க்ளீனாக புரியும். மார்கழி ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே தான் குச்சேலர் துவாரக்கையில் போய் கண்ணனை பார்த்தார்னு குருவாயூரில் ஐதீகம். அது எங்கேருந்து பிடிச்சான்னு எனக்கு தெரியல, எந்த இடத்துலேருந்து இதுக்கு புராணத்தில் எங்கேருந்து இதை எடுத்தாலும் எனக்கு தெரியல. துவாரகையோட கொண்டாடுறது இல்லை. குருவாயூரில் மட்டும் மார்கழி முதல் புதன்கிழமை. அது இங்கிலீஷ் டேட் என்னவா வேணா இருக்கட்டும், அது என்ன வேணால் திதியாக இருக்கட்டும், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் எல்லாம் விட்டுடுவோம். எல்லா மார்கழி மாதமும் முதல் புதன்கிழமை குச்சேல தினம், சுதாமா டே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. கண்ணன் சொன்னான். முதல்ல அவன் சொன்னது சுதாமாவுக்கு தான். அப்புறமா தான் கீதையில் சொன்னான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்.
ஒரு இலையோ ஒரு பழமோ ஒரு பூவோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட ஆத்மார்த்தமாக யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு கண்ணன் வாக்குதத்தம் பண்ணது மார்கழி மாசம். அதனால நாளன்னைக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு பிடி அவல் கொடுங்க. முடிஞ்சா கடன் வாங்கி கொடுங்க, கடையில் வாங்கி கொடுக்கப்படாது. சரியா 4 வீடுகளில் போய் சுஷீலா எங்கள் ஆத்துக்காரர் துவாரகைக்கு போகிறார், ஏதானோ கொடுங்கோன்னு அவள் கையேந்த ஆளாளுக்கு ஒரு பிடி அவல் கொடுக்க, அதை ஒரு கந்தத்துணியில் கட்டி சுதாமா கிட்ட கொடுக்க, சுதாமா துவாரகா போய் கண்ணனை மீட் பண்ணது ஒரு மார்கழி மாதம் புதன்கிழமை. கண்ணன் குச்சேலான்னு கூப்பிட்டதே கிடையாது. கண்ணன் எப்பவுமே சுதாமா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சுதாமான மேலான தாமம், வைகுண்டம்னு ஒரு அர்த்தம் உண்டு. குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவர்னு அர்த்தம். கண்ணன் ஒரு நாளும் குச்சேலன்னு கூப்பிட்டதே கிடையாது. நாம தான் சொல்லிட்டு குச்சேலா குச்சேலா குச்சேலான். சுதாமா, கண்ணன் சுதாமா ஒரு நாள் தங்கிட்டு ஒரு ராத்திரி தான் தங்குறார். கண்ணனை போய் பார்க்குறார். அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக பேசின்னு இருக்கா. அவ்வளோ அழகா பகவான் அப்போ தான் கேட்குறான், என்ன கொண்டு வந்தான்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை மறைச்சி வச்சுக்காரு. இவனுக்கு போய் என்னத்தை நான் கொடுக்குறது, துவாரகாதீசனுக்கு மறைச்சி வைக்க. அப்போ பகவானே அந்த அவல் மூட்டையை பிடுங்கி இழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பிடி அவல் எடுத்து சாப்பிட்டுட்டு அத்தனையும் கொடுத்தது இந்த மார்கழி மாதத்தில். இகபர சுகம் வைகுண்டம் வரைக்கும் பூரணமாக கொடுத்தான் கண்ணன். என் சுதாமா அப்படின்னு ஒன்றுமே கொடுக்காம அனுப்புகிறான். அவரும் கிளம்பிட்டார். ரொம்ப சந்தோஷம் கண்ணா, பார்த்துட்டேன். வாசல் வரைக்கும் போன சுதாமாவை பார்த்து சுதாமா அப்படின்னா எப்படி கூப்பிட்டான்னா, அவன் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது எப்படி கூப்பிடுவானோ அதே டோன். அந்த வாஞ்ச துளி கூட மாறலை. அவன் துவாரகாதீசன் ஆயாச்சு, இவன் எங்கேயோ அவசரத்தில் இருக்கான், அவர் எங்கேயோ ஒரு ஏழை பிராமணன். பட் ஸ்டில் அதே இது. எப்படி ராமன் குகனை பார்த்து குகா உகந்து உயிர் தோழன் நீ எனக்குன்னாலும் அந்த மாதிரி சுதாமா அப்படின்னு அந்த சுதாமான்ற சப்தம் கேட்டதும் உருகி போயிட்டாராம். சுதாமா இப்படி பார்த்தாராம். இதை கூப்பிடணும்னு தோணித்து. அதை கேரளாவில் சொல்ல இடைக்கடை வரணும் கேட்டியோ அப்படின்னு குருவாயூர் சொன்ன அப்பப்போ வரணும், புரியுறதா, வந்து என்னை பார்க்கணும்னா. அதுக்கப்புறம் அவரும் வரலை இவனும் போல. இதையே நினச்சிட்டு போனானே, என்ன சுதாமான்னு கூப்பிட்டானே, என்ன ஞாபகம் வச்சுட்டானே, என் கதையெல்லாம் பேசினானே. ஸோ கண்ணன் தன்னுடைய பழங்கதை பேசுறதெல்லாம் மார்கழியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கா ராத்திரி தூக்கம் வரலாம், கிருஷ்ணன் அவன் கதையை சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அவன் கதையை சொல்லு. கிருஷ்ணனே அவன் கதையை சொன்ன அப்படி இருக்கும். மற்றவாளாம் சொல்ல நிறைய கேட்டுட்டோம். அவன் சொன்னான், 4 வெண்ணையை திருடி என்ன வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, எங்கள் அம்மா அப்படி கட்டினா அந்த கயிறை கொண்டு. தாமோதரன் கிருஷ்ணனை யசோதா கயிற்றுல கட்டி போட்டது தீபாவளி அன்னைக்கு. அதனால தான் தாமோதர மாதம்னு கார்த்திகை கொண்டாடுறது. எக்ஸாக்டாக தீபாவளி அன்னைக்கு பக்ஷணம் பண்ண விடாமல் படுத்தினான். நமக்கு தான் கிருஷ்ணனை வச்சு தீபாவளி. கிருஷ்ணன் காலத்தில் ராமனை வச்சு தான் தீபாவளி. ராமன் அயோத்தியாவுக்கு வந்த நாள் தான் அவளுக்கு தீபாவளி. நாம் சவுத்தில் மட்டும்தான் கிருஷ்ணனை வச்சு தீபாவளி கொண்டாடிட்டு. இன்றைக்கும் நார்த்தில் நரக்க சதுர்தசின்னு தான் பேருதுக்கு சோட்டி தீபாவளி. அடுத்த நாள் ராமன் வந்து அயோத்தியாவுக்கு வர நாள் தான் மெயின் தீபாவளி. நமக்கு தான் 2 நாள் தீபாவளி, அவளுக்கு 5 நாள் தீபாவளி. தன்வந்திரி தன் திரையோதசின்னு உண்டு, நரக்க சதுர்தசின்னு உண்டு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி தீபாவளி, அதுக்கப்புறம் கோவர்தன் பூஜா, அதுக்கப்புறம் யமத்விதீயான 5 நாள் தீபாவளி உண்டு. அத்தனை விசேஷம் நம்ம தேசம். அப்போ இந்த கண்ணன் ரொம்ப படுத்துறான்னு சொல்லி யசோதை கட்டி போட்டு தீபாவளி அன்னிக்கான். அதனால் தாமோதர மாதம்னு சொல்லி கார்த்திகை மாதத்தில் அந்த விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி அவனுக்கு ஆரத்தி. ஏன்னா கார்த்திகை மகாத்மியம்னு சொல்லி ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. கார்த்திகை மகாத்மியத்துக்கு அடுத்தது தான் மார்கழி மகாத்மியம் சொல்கிறான். அப்போ கண்ணன் ஆனந்தமாக தன் குருவினுடைய பெருமை, தன்னுடைய சகாவினுடைய பெருமை எல்லாம் விடிய 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 பேசிட்டு இருந்தது மார்கழி மாதத்தில் தான். தன்னுடைய பிரிய பக்தனான சுதாமாவுக்கு கண்ணன் பாத பூஜை பண்ணது மார்கழி மாதம் தான். சுதாமாவுக்கு உலகமே மயங்கி போகும்படிய ஐஸ்வர்யம் கிடைச்சது மார்கழி மாதம். சுதாமா இருந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? போர்பந்தர். போர்பந்தரில் முக்கியமாக சுதாமா தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள்
சுதாமாபுரின்னு சொல்லி சுதாமா வாழ்ந்த இடம். அந்த இடத்துல இன்றைக்கும் கோவில்லாம் உண்டு. போர்பந்தர் இந்த பஞ்சத்வாரகா சப்தத்வாரகான்லாம் வரும் பொழுது அதில் ஒரு துவாரகா சுதாமாவினுடைய வீடும் சேர்ந்து வரும். டாக்கோர் துவாரகா, ருக்மிணி துவாரகா, பேட்டத்வாரகா, ஸ்நாதத்வாரா, மூலத்வாரா, இது 5 வரும். அது இல்லாமல் கண்ட்ரோலி துவாரகா 1, சுதாமா துவாரகா 1, இப்படி 7 வரும். அப்புறம் மோக்ஷத்வாரகான், சோம்நாத் பக்கத்தில் பகவான் மோட்சம் அடைஞ்சது, இதெல்லாம் சேர்த்து 9 துவாரகான்னு நிறைய துவாரகா உண்டு. பஞ்சத்வாரகா கான்செப்ட்லாம் வந்து நம்ம புஷ்டி மார்க்கம் அவளுடைய சம்பிரதாயத்தை தான் அந்த பஞ்சத்வாரகா கான்செப்ட் எல்லாம். அத்தனை விசேஷம் இந்த மார்கழி மாதம். அதனால் கண்ணனுக்கு நீங்கள் அவல் கொடுக்க வேண்டிய மாதம். நாளைக்கு மறக்காமல் கொடுத்துடணும். நாளைக்கு மறக்காமல் எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணி கேட்டுடுவேன். கொடுத்துடலாம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் கேட்டுடுவேன். அவ்வளோ அழகாக நாளைக்கு மறக்காமல் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பிடி அவலை என்னை சுசீலாவாக நினச்சிக்கோ, என்னை உன் சுதாமாவாக நினச்சிக்கோ, இந்த அவலை ஆத்மா நிவேதனம் மாதிரி பண்ணுறேன், இதை எடுத்துண்டு உன்னை எனக்குத்தா, என்னை உன்னிடத்தில் வச்சுக்கோன்னு சரணாகதி பண்ணிடும். ஸோ சீதாராம கல்யாணம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துட்டுருக்கேன். சீதாராம கல்யாணம், சிவபார்வதி கல்யாணம், அப்புறம் மிதிலா நகரத்து கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்த மாதம், அப்புறமா கண்ணன் ஆடைகள் அபகரித்த மாதம், யஜ்ஞ சீதா கோபிகைகள் அவ்வளவு அழகா ராசமாடின மாதம், கீதா பகவத்கீதையை கண்ணன் சொன்ன மாதம், சுதாமா கண்ணனை மீட் பண்ண மாதம் இது. அவ்வளோதானா? வேற என்ன உண்டு? வைகுண்ட ஏகாதசி. நமக்கு வைகுண்ட ஏகாதசி தான் விசேஷம். ஏன்னா தேவர்களுடைய விடியற்காலை நேரம் தை மாதத்துலேருந்து உத்தராயணம் ஆரம்பமாகிறது. ஆடியிலிருந்து நமக்கு வந்து தட்சிணாயனம். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மாதத்தினால தேவர்களுடைய விடியற்காலை பொழுது, வைகரை பொழுது. அந்த விடியற்காலை பொழுதுல எழுந்து தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம், தேவர்களும் பூஜை பண்ணுறாளாம். அதனால் நாமும் தேவர்களோடு சேர்ந்து பூஜை பண்ணும் பொழுது மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். அதனால தான் மார்கழி மாதம் பூஜை, பாராயணம், பஜனை இதில் பிஸியாக நம்மளை வச்சிருக்கா பெரியவர்கள். அதனால் வைகுண்ட ஏகாதசி, வைகுண்டமே கிடைக்கக்கூடிய அழகான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். இன்றைக்கும் ஆந்திராவில் முக்கோட்டி ஏகாதசின்னு இதை சொல்லுவாள். விஜயவாடா பக்கத்தில் மங்களகிரின்னு ஒரு நரசிம்ம க்ஷேத்திரம் உண்டு. முடிஞ்சால் வைகுண்ட ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி அன்றைக்கி அங்கே போங்க. கூட்டம் ஒன்றும் ஜாஸ்திலாம் இருக்காது. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. நீங்கள் பன்றிபுரம்லாம் ஆஷாட ஏகாதசிக்கு போனால் 15 லட்சம் பேர் இருப்பாள். அதுக்கு 3 லட்சம் கம்மி தானே. புரி ஜெகநாத ரத யாத்திரைக்கு போனேன்னா ஒரு 12லேருந்து 18 லட்சம் ஜனங்கள் இருப்பாள். அது கம்பேர் பண்ணால் 3 லட்சம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப கம்மி தான். அப்படி லைனாக நிற்குமா. அந்த மங்களகிரியில் அடிவாரத்தோட லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி உண்டு. அன்னைக்கு அங்கே ஒரு சங்க வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுவாள். அதுதான் கிருஷ்ணனோட பாஞ்சஜன்யம்னு காண கிடைக்கிறது. மற்ற நாள்லாம் போனால் பார்க்க முடியாது. வைகுண்ட பிடிச்சிட்டு போய் பார்க்குறேன்னா நானும் 3-4 தடவை போயிட்டேன், ஒன்றும் பார்க்கல. அந்த முக்கோடி ஏகாதசி அன்னைக்கு போனால் அன்றைக்கி மட்டும் அந்த சங்கத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். அந்த நரசிம்மர்கிட்ட தான் இருக்குது. கிருஷ்ணன் வச்சுருந்த பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயகன்றோம் இல்லையா, அந்த பாஞ்சஜன்ய சங்கம் இருக்கிறது மங்களகிரி நரசிம்மர் சன்னதியிலேன்னு காணுக்கிறது. பேங்க் லாக்கர்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் எடுப்பா அன்றைக்கி அபிஷேகம் பண்ணும். அதனால் ஒரு வேளை பாஞ்சஜன்யம் பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா இப்போ தான் வரப்போகிறது வைகுண்ட ஏகாதசி. ஒரு பிளான் வேணால் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்கும். 3 லட்சம் நடுவில் போய் நிற்கிறதுக்கு தைரியம் இருந்தால் அன்றைக்கி போனால் தரிசனம் பண்ணலாம்னு காண கிடைக்குது. அப்போ வைகுண்டம் தரக்கூடிய அழகான ஒரு மாதம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி, இந்த மார்கழி மகாத்மியத்தை ஸ்கந்த புராணத்தில் ஏகாதசி வைபவத்தை சொல்கிறான். இந்த ஏகாதசி அன்னைக்கு முழிச்சிட்டோம்னா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், அவ்வளவு பாபங்களும் நாசமாகும்னு ஸ்கந்த புராணத்தில் ஏகாதசி மகாத்மியத்தில் காண கிடைக்கிறது. இந்த ஏகாதசி உற்பத்தியான இடம் பத்ரிகாசிரமம். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் உற்பன்ன ஏகாதசி குகைனே ஒன்று காண கிடைக்கும். அத்தனை விசேஷம் இந்த மார்கழி மாதம்.
அதனால் ஒவ்வொரு நாளுமே கொண்டாடுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இந்த தேசத்தில் கொட்டி கிடக்கு. இவ்வளவு ஜோர் இந்த மார்கழி. இந்த மார்கழியில் தான் தொண்டரடி புடியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் மார்கழி கேட்டை. அது மாதிரி நாயன்மார்கள் சில பேருடைய அவதாரமும் மார்கழி மாதம் தான். நான் ஆழ்வாரை சொல்லிட்டேன், நாயன்மார்கள் நீங்கள் கண்டுபிடிங்க எல்லாமே கூகுளில் எல்லாமே கேட்டால் கொடுத்துரும். அவ்வளோ விசேஷம். மார்கழி கேட்டை இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி புடியாழ்வார் போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். பாமாலையும் கொடுத்தாராம், பூமாலையும் கொடுத்தார். அந்த மாதிரி கொடுத்தவா ஏற்கனவே 2 பேர், பெரியாழ்வாரும் ஆண்டாளும். அதுக்கப்புறம் யாருன்னா தொண்டரடி புடியாழ்வார் மட்டும்தான். இன்றைக்கும் தொண்டரடி புடியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் கபிஸ்தலம் எல்லாம் இருக்கு இல்லையா, சுவாமி மலை கபிஸ்தலம். கபிஸ்தலத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில், அவ்வளோதான். சுவாமி மலையிலேருந்து போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். திருமண்டங்குடின்னு ஒரு இடம், திவ்ய தேசம் கிடையாது, ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்கே தான் தொண்டரடி புடியாழ்வார் அவதாரம் பண்ணார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரியேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. அவ்வளவு புலம்புறார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழ புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. நான் சரியில்லை, மனசு ஒழுங்கா இல்லை, வாயில் நல்ல வார்த்தை இல்லை, உன்னை விட்டால் வேறு ஆளும் இல்லை, நீ தான் காப்பாற்றணும். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். நான் சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்றவாகிட்ட ஒத்துக்கலாலும் பரவாயில்ல, சுவாமிகிட்ட ஒத்துக்கோங்க, நான் ஒன்றும் சரியில்லாம் கிடையாது. ஏதோ அது இந்த மார்கழி மாதம் மாஹாத்மியத்தில் பகவான் சொல்கிறான், இந்த கிருஷ்ணநாம மாஹாத்மியம் சொல்லும்போது சொல்கிறான், சும்மா ஊர் உலகத்தை ஏமாத்துறதுக்காக கிருஷ்ணாராமா கோவிந்தா சொன்னால் கூட அவன் என் பக்தனே, அவள் என் பக்தையே, அவளுக்கு நான் மோட்சம் தருகிறேன்னு ஸ்கந்த புராணத்தில் மார்கசீர்ஷ மாஹாத்மியத்தில் இருக்கு. சம்டைம்ஸ் மனசு ரொம்ப ட்ரையாக இருக்கும், நம்ம பக்தி பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல. மெக்கானிக்கலாக 4 பூ போடுவோம், மெக்கானிக்கலாக ஸ்லோகம் சொல்லுவோம், மெக்கானிக்கலாக கோவில் போய் சுற்றி வருவோம், மெக்கானிக்கலாக பண்டிகை பண்ணுவோம். ஆனால் சாப்பாடு மட்டும் மெக்கானிக்கலாக பண்ண மாட்டோம். நிவேதனை மெக்கானிக்கலாக பண்ணுவோம், சாப்பிடும் பொழுது ரசித்து தான் சாப்பிடுவோம். பகவான் சொன்ன அந்த மாதிரி மெக்கானிக்கலாக ஒரு ஸ்ரத்தையோ ஒரு பிடிப்போ ஒரு ஆத்மார்த்தமே இல்லைன்னா கூட எனக்காக நீ பண்ணுறல்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன், உனக்கு நான் என்னையே தருகிறேன். விரும்ப பண்ணிகிட்டே வாங்குவோம். இப்போ நம்மளாம் சின்ன வயசில் திருப்பாவை என்ன ஆண்டாள் திருப்பாவை மோட்சம் கிடைக்கும்னா சொன்னோம், சத்தியமாக இல்லை. வீட்டில் தாத்தா பாட்டி குட் கேர்ள் சமத்து சொல்லுவா, குட் பாய்ன்னு சொல்லுவா. எங்கேயாவது திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டியில் ஒரு ஸ்கேலோ பென்சிலோ, அந்த நாங்கள்லாம் படிக்கும்போது டிஃபன் பாக்ஸ் கொடுப்பா. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பா, திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பா. அப்படி கண்ணில் வச்சு பார்த்துப்போம் மாதம் மாதம். இப்போல்லாம் அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கோவிலில் போய் சொன்னால் ஒரு பொங்கல் கிடைக்கும், சுட சுட ஒரு சுண்டல் கிடைக்கும். விடிய காலம்பரம் பஜனைக்கு போயாச்சுன்னு சமத்து குழந்தை ஊரில் 4 பேர் சொல்லுவாள். இப்படி சொன்ன திருப்பாவை தான் இந்த மார்கழிக்கெல்லாம் திருப்பாவை சொன்னால் நல்லது நடக்கும், பகவத் கிருப்பை கிடைக்கும்ன்ற ஒரு புத்தியில் கொண்டு வந்து விட்டு. ஸோ சின்ன வயசு அம்மா சொல்லுவாள் கோவிந்தா போடு அப்படின்னா. நமக்கு கோவிந்தா யாருன்னு தெரியாது, நமக்கு ஒன்றே ஒன்று தெரியுது, கோவிந்தான கையை மேலே தூக்கணும், இவ்வளோதான். கோவிந்தா யார், கோவிந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் கையை மட்டும் இப்படி தூக்கி தூக்கி கோவிந்தா போடு கோவிந்தா போடும். ஆனால் அந்த கோவிந்த நாமம் இன்னைக்கு எவ்வளோ வசத்தின்னு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அன்றைக்கி ஏதோ கோவிந்தா போட்டோம், ஆனால் இன்னி வரைக்கும் கோவிந்தா போட்டுட்டு தானே இருக்கும். நம்ம தாத்தாவும் பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் நம்ம லைஃப்பில் அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டுட்டாங்க. சரியாக வளர்த்தா ஒழுங்காக வளர்க்கல அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, வளர்த்து விட்டாச்சு. நீ உசுரோடு இருக்கும், கர்ப்பத்தை நம்மளை களைச்சி போடல, உசுரோடு இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்,
நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு ஆதார் கார்டெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் அவள் தான். இல்லைன்னா எங்கள் ஆதார் கார்டு நம்ம ஃபிசிக்கல் ஐடென்டிட்டி தானே ஆதார். அந்த ஆதாருக்கு ஆதாரம் தாயும் தகப்பனும் தானே. அவள் தெரிஞ்ச அளவுக்கு அவள் வளர்த்தா, அவள் தெரிஞ்ச அளவுக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்தா, 4 ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்தா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது சொல்லிக் கொடுத்தா. அது இன்னி வரைக்கும் எவ்வளவோ போராட்டங்களை கடந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமே, அவர்கள் அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து. அதனால மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ தான், சந்தேகமே கிடையாது. தே ஆர் த ரீசன். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா அன்றைக்கி அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது. அவள்லாம் ஒரு வால் ரேடியோவே வாழ்க்கை ஒரு பெரிய லட்சியமாக இருக்கும் லைஃப்பில். ஒரு ஹெர்குலஸ் சைக்கிள் இருந்தால் அதுதான் காரு, பெரிய ஹெர்குலஸ் சைக்கிள். அது அப்படி துடைப்பார் அப்பா தாத்தாலாம், நான் பார்த்துருக்கேன். அதில் உட்காந்து இப்போ பசங்களையோ பேரனை ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி எல்லாருக்கும் கார் இருக்குது, அப்படி ஃபோன் பண்ணால் ஓலா வருது, உபர் வருது. நம்ம வீட்டு பசங்களே 2-3 கார் வச்சுருக்கா. ஆனால் அந்த காலத்தில் அந்த ஸ்திதியில் அவர்கள் நம்மளை வளர்த்து இன்றைக்கி நாம் காரில் போகும்படியான ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சுருக்கா இல்லையா. அவள் யாரும் கார் அனுபவிக்கலை, அவள் யாரும் பெருசாக நன்னா சாப்பிட்டதான் தெரியாது, முக்கால்வாசி அரிசி உப்புமா தான் இருக்கும், அவ்வளோதான். என்னைக்கா அத்தி பூத்தா மாதிரி ஒரு நாள் பூரி அப்படின்னா வாவ், அவ்வளோதான். அதான் பெரிய விஷயம். கேசரிலாம் என்னைக்காவது கிடைச்சா உண்டு, அவ்வளோதான். இட்லி அரிசி உப்புமா தான், எதுவும் கிடைக்கல ஒரு குழம்பா உப்புமா போட்டு போயிடுவான், மோர்களி. அப்படியெல்லாம் வாழ்ந்து நம்மளை ஆளாக்கிட்டா இல்லையா. அவள் என்ன சுகம் அனுபவிச்சான்னு பார்த்தோம்னா ஐயோன்னு இருக்கு. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட இல்லாத ஒரு கிச்சனில் வேலை பண்ணியிருக்காள். இப்போ நினச்சி கூட பார்க்க முடியல. குமுட்டி அடுப்பு, கறி அடுப்பு, விறகு அடுப்பு, என்ன ஒரு காலகட்டம். இன்றைக்கி நாம் நினச்சா ஏசியை போடு, ஸ்வெட்டரை போடு, எந்த ஒரு ஸ்திதியில் கொண்டு வந்து வச்சுருக்கா. அவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணி சாதிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா நமக்கு. அவளுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ பகவான் சொல்கிறான், அவெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காள், அதை நீ ஃபாலோ பண்ணு, அதுக்கு என்ன பலனோட நான் பார்த்துக்கிறேன். அதான் நீங்கள் பொய்யாவோ ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாட்டு பக்தி பண்ணுங்க, நீங்கள் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க, நீங்கள் பாட்டுக்கு பஜனை பண்ணுங்க. மனசில் கவலைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், என்னடா அப்படி போயின்னு இருக்கேன்னு தோணும். அது பக்கம் ஒரு பக்கம் போட்டோம், இன்னொரு பக்கம் பஜனை பாட்டு போட்டோம், ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போட்டோம், இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பூஜை நடக்கட்டும். விஸ்வம் விஷ்ணு வசத்காரக பூத பவ்ய பவத் பிரபு காஃபி வந்தாச்சா பார்த்துக்கோங்க, பரவாயில்ல. வாசலில் பெல் அடிக்கிற போய் பாரு, எல்லாம் நடக்கட்டும். சுவாமி பரவாயில்ல, இதுக்கு விட என்ன பார்க்குறானே அகோபாகியம், இதை விட பூஜை பண்ணுற புத்தியாவது இருக்கே. அதனால் சுவாமி கருணா சாகரம். அதனால் இருக்கிற வாழ்க்கையில் என்ன முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தியை பண்ணிட்டு, பூஜையை பண்ணிட்டு, நாமஜபம் பண்ணிட்டு வாழ்ந்துடுவாங்க. பகவான் சொல்கிறான், அவர்கள் என் பக்தர்கள்ன்றான். ஸ்கந்த புராணத்தில் அவர்கள் என் பக்தர்கள்ன்றான். அத்தனை சிரேஷ்டம். தொண்டடிப்படியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இந்த மார்கழி. எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். திரும்பி வேணா ஒரு ரீகப். சீதாராம கல்யாணம், சிவபார்வதி கல்யாணம், மிதிலா நகரத்து கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்த மாசம், யக்ஞசீதா கோபிகளோட பகவான் ராசமாடின மாசம், அப்புறம் கீதா ஜெயந்தி, அப்புறமா சுதாமா தினம், அப்புறம் வைகுண்ட ஏகாதசி. இவ்வளவு நடந்திருக்கு இந்த மார்கழி மாசத்துல. இதில் தான் நம்ம செல்லக்குட்டி ஆண்டாளும் திருப்பாவை விரதம் இருந்தான். அவன் அன்னைக்கு இருந்துட்டா 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்வயம்பூமி பிராட்டி. லோகத்தில் பகவான் அடையிறது லட்சியம். அதற்கான மாதம் மார்கழின்னு சொல்லி, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு அவள் திருப்பாவை விரதம் இருந்து தன்னுடைய ஸ்ரீவல்லிபுத்தூரையே நந்த கோகுலமாக பாவிச்சது மார்கழியில். ஒரு சின்ன திருமுக்குளத்தை யமுனையாக பாவிச்சது இந்த மார்கழியில். யமுனையை பார்க்கும்போது திருமுக்குளம் சின்னது, ஆனால் திருமுக்குளம் நல்ல பெருசு. எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியாது, நல்ல பெருசு உண்டு. அவ்வளோ பெருசு திருமுக்குளம்ன்றது. ஸ்ரீவல்லிபுத்தூர் போனால் திருமுக்குளம் எங்கன்னு கேட்டுட்டு போய் பாருங்கள். பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த திருமுக்குளத்தில் தான் இந்த போகி பொழுதெல்லாம் ஆண்டாளுக்கு அங்கே தான் நீராட்ட உற்சவம் நடக்கும். நான் அப்படி கூந்தெல்லாம் அப்படி விரித்து விட்டுட்டு ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு தைல உற்சவம்லாம் அங்கே தான் நடக்கும். ஜோராக இருக்கும். ஆண்டாள் நம்ம வடபத்திரசாயினுடைய
கோவிலையே நந்தகோபன் திருமாளிகையா பாவிச்சது இந்த மார்கழி. அவ்வளோ தூரம்லாம் போக முடியலன்னா கூப்பிட தூரம் தான் பார்த்த சாரதி நந்தகோபன் திருமாளிகை தான். சுற்றி வர மாட்டுக்கு நடுவில் தான் கோவிலை போய் பார்க்கணும். உற்சவத்தில் கோஷ்டி ஒரு பக்கம் வந்தால் மாடு ஒரு பக்கம் வரும். பெருமாள் இப்படி நின்று பல்ல தூக்கி தான் கீழே ஒரு பூனை இப்படி எகுரும். கீழே என்னமோ கிடையாது, இப்படி கீழே எகுரும். எல்லாம் நடக்கும் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவிலை சுற்றி. கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் தானே, திரு அல்லிக்கேணி தானே, அத்தனை விசேஷம். அப்போ யத்பாவம் தத்பவதி. இந்த மாதம் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தகோகுலமாக மாறும், ஒரு திருமுக்குளம் யமுனையாக மாறும், பட்டபத்திரசாயினுடைய கோவில் நந்தகோபன் திருமாளிகையாக மாறும். ஆண்டாள் தன் தோழிகள் எல்லாரையும் கூட்டுண்டு போய் கண்ணனை எழுப்புறான், யசோதையை எழுப்புறான். நந்தகோபரி, யசோதை, பலராமன், நப்பின்னை பிராட்டி, கண்ணன், இத்தனை பேருக்கு ஆண்டாள் சுப்பிரபாதம் பாடின மாதம் மார்கழி மாதம். அவ்வளவு அழகா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். குடும்பத்தில் 4 பேருக்கு சுப்பிரபாதம் ஒன்றா பாடின ஒரே ஒருத்தி ஆண்டாள் மட்டும்தான். அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி 4 பேருக்கு சுப்பிரபாதம் பாடி, நப்பின்னை பிராட்டிக்கு சுப்பிரபாதம் பாடி எல்லாரையும் எழுப்பி, நீளா துங்கஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயம் ஸ்வஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அத்தனை விசேஷம் இந்த மார்கழி மாதம். அதனால் ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்துருவோம். ஆண்டாளே உன் கோஷ்டியில் சேர்த்துக்கோடி, உன் கூட நானும் வரேன். இதில் முதல் 15 பாசுரம் குளிக்காமல் சொல்ல வேண்டிய பாசுரம். ஏன்னா ஒவ்வொரு தோழியாக எழுப்பிண்டு போய் குளிக்கிறான். முதல் 5 பாசுரம் காரணங்கள் சொல்கிற, அடுத்த 10 பாசுரம் தோழி எழுப்புறான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதுதான் குளிச்சுட்டு சொல்கிற முதல் பாசுரம். அது வரைக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற பாசுரம். வாங்கோடி குளிக்கலாம், நேரமாக எடுத்துன்னு எல்லாம் சொல்லுவாள். அதனால் முதல் 15 நாள் குளிக்காமல் சொல்லணும் பாசுரம். 16ஆவது நாள்லே தான் குளிச்சுட்டு சொல்லணும் பாசுரம். அதனால் நாளை காத்தால் எழுந்த உடனேயே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. ஆனால் ரொம்ப அநியாயம் என்ன, இந்த பாசுரத்தை சொல்லி முடிச்சுட்டு சுட சுட நெய் மிதக்க மிதக்க சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வாங்குவோம் கோவிலில். மனசாட்சியே இல்லை நமக்குலாம். நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய். நாமசங்கீர்த்தம் மகாத்மியத்தை ஆண்டாள் பிரகடனப்படுத்தினது இந்த மார்கழி மாதம் தான். அதனால் எவ்வளவு முடியுமோ நாம நான் பேசின கோட்டி மாச புண்ணியம்னு சொல்லிக்கிறேன். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் நிறைய நாம ஜபம் பண்ணுங்க. ஆண்டாளுடைய திருப்பாவை மாதம் இதுதான். ஆனந்தமாக கங்கையும் காவேரியும் யமுனையும் நினச்சிண்டே தீர்த்தம் ஆடிடுங்க. பாத்ரூமில் தான் குளிக்கணும், பரவாயில்ல. இந்த புண்ணியமான நதிகளை நினச்சிண்டு தீர்த்தம் ஆடினாலே சந்தோஷம் கிடச்சிடும். அத்தனை சிரேஷ்டம் இந்த மார்கழி மாதம். மாணிக்க வாசகர் திருவெம்பாவை சொன்னதும் இதே மார்கழி மாதம் தானே. எம்பாவாய் அப்படின்னு ஜோரா அவர் ஒரு பக்கம் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் சிவபெருமானை எழுப்பி தோழிகளெல்லாம் கூட்டுண்டு இந்த அக்ரஹாரம்னு ஒரு வார்த்தை உண்டு. எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்னு தெரியல. எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் ஊர் அக்ரஹாரம் அப்படி இருக்கும் தெரியுமா, இந்த பக்கத்தில் பெருமாள் கோவில், அந்த பக்கத்தில் சிவன் கோவில், ஆஹான்னு அப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் அக்ரஹாரம். பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துக்குத்தான் அக்ரஹாரம்னு பேர். பிராமணா இருக்கிற இடம்னு கிடையாது. அந்த இடத்துல பிராமணா இருந்தோம். அகாரக விஷ்ணு வாச்சக. அக்ரத்தில் ஆரம்பத்தில் விஷ்ணு கோவில் இருக்கணும், முடிவில் ஹரனுடைய ஹாரம் கோவில் இருக்கணும். அக்ரஹாரம். விஷ்ணு கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துக்கு பேர் தான் அக்ரஹாரம்.
எனக்கு இந்த திருப்பாவை திருவெம்பாவை சொன்னது அக்ரஹாரம் தான் ஞாபகம். அக்ரஹாரம், திருப்பாவை திருவெம்பாவை, எத்தனை அனுபவம், எவ்வளவு கிடைக்கிறது நமக்கு. இதே மார்கழி தான் ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் ஜோரா பிக்ஷாடனரா வந்து அகம்பாவம் பிடிச்சவர்கள் எல்லாரும் குழப்பறதுக்காக அதிரூப சுந்தரனா சிதம்பரம் வீதிகளில் அலைய யஜ்யம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரிகளுடைய மனைவிமார்கள்லாம் கிருஷ்ணன் பின்னாடி போயிட்டாளாம். கிருஷ்ணன் பின்னாடி இல்லை, சிவபெருமான் பின்னாடி சிதம்பரத்தில். இப்போ சாதாரணமாக பாகவத்தில் கிருஷ்ணன் பின்னாடி பிராமண பத்தினிகள் போனான்னு வாசிருக்கும். சிதம்பரத்தில் சிவபெருமான் பின்னாடி அக்னிஹோத்திரிகளுடைய மனைவிகள் பின்னாடியே போயிட்டான். ஸோ 2 பேரும் மயக்கறல கில்லாடிகள், அது மட்டும் தெரியாது. சிவனாக இருந்தான்னா எவனாக இருந்தான்னா யாராக இருந்தாலும் சரி, அழகு வசீகரம் அப்படி வசப்படுத்திட்டு போயிட்டாராம். எல்லா அக்னிஹோத்திரிகளுடைய தில்லைவாழ் அந்தனர் 3000 பேருடைய எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டாராம். அவரும் அவர் பாட்டுக்கு கூட பாட்டு பின்னாடியே போயிட்டான். இந்த ஃபாரின்லாம் ஒரு கதை சொல்லுவாள், இந்த பேக் பைப்பர் ஒருத்தன் இப்படி வாசா எலியெல்லாம் பின்னாடி போச்சு. நம்ம ஊரில் ஸ்திரீகள்லாம் போகிறோம் பகவான் பின்னாடி. எப்படி ஏற்பட்ட சனாதன தர்மம் நம்மளுது. ஒரு இது வாசா எலியெல்லாம் பின்னாடி போச்சுன்னா, இங்கே ஒருத்தர் வீல் ஜம்முன்னு இப்படி நடந்தார்னா அக்னிஹோத்திரிகளுடைய மனைவிமார்கள்லாம் போகிறார். அங்கே ஒருத்தர் வேணுகானம் பண்ணால் எல்லா லேடிஸும் எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறாள். கோபிகள் எல்லாம் கிருஷ்ணான்னு ஓடி வந்துடுறாள். அப்போ தெய்வம் வசப்படுத்துறது, தெய்வத்துக்கிட்ட மட்டுமே நம் ஸ்திரீகள் வசப்படுறார்கள். அதுதான் சனாதன தர்மத்தினுடைய பெருமை. கண்டவங்கிட்ட கண்ட இடத்துலலாம் வசப்பட மாட்டோம், பகவான் இடத்துல வசப்பட்டார்கள். அப்போ அந்த பிராமணர்கள் எல்லாம் விதவிதமாக ராட்சசால ஏவ எல்லாரையும் வதம் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடினார். அதுதான் ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு, ஆருத்ரா தரிசனம் உண்டோ இல்லையோ, களி உண்டு. பண்ணலைன்னா நீங்கள் ஆருத்ரா தரிசனமே கிடையாது. ஆருத்ரா தரிசனம் ஆசான்னு யாராவது கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்க, களி சாப்பிட்டாச்சா. சேந்தனார்னு ஒரு சாதாரண விறகு வெட்டி, அதில் ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு விறகெல்லாம் நனைஞ்சு போக ஒன்றுமே கொடுக்க முடியலையே, யாருமே கிடைக்கலையே சிவபக்தால் நினைக்க, சிவபெருமானே ஒரு பக்தன் வேஷத்தில் வர கொடுக்க ஒன்றுமில்லையேன்னு பொழுது அரிசி மாவும் வெள்ளத்தையும் வச்சு ஒரு கலக்கி ஒரு களி கொண்டு கொடுத்துட்டா. மீந்து இருக்கிற காயெல்லாம் போட்டு, இந்த காலத்தில் லேடிஸ் நம்ம குழந்தைகள்லாம் மகா புத்திசாலி. ஒரு காயை எடுக்கும், என்னென்ன காயெல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்று பாக்கி வச்சுருப்பா. இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் கூட்டு வர்றது அப்படின்னாலே நம்ம அன்றைக்கி தான் களி. புதுசாலாம் வாங்க வேண்டாம், எல்லாம் இருக்குது இன்றைக்கி அப்படின்வாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது. ஒரு சவுச்சவ் இருக்குது, ஒரு முள்ளங்கி இருக்குது, ஒரு பச்சை மிளகா இருக்குது, ஒரு குடமிளகா இருக்குது. இதெல்லாம் கடை ஒவ்வொன்று கடை எப்படி தான் நிற்கும் தெரியாது. வாரம் ஒரு நாள் இப்படி நிற்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு. இதே மாதிரி தான் சேந்தனார் மனைவியும் களியும் கூட்டும் கொடுக்க ஆனந்தமாக சிவபெருமான் ஸ்வீகரித்தது இதே மார்கழியில் தான். அடுத்த நாள் கோவிலை திறந்தா உள்ளுக்குள்ள களியும் கூட்டுமா சிந்தி கடக்க சேந்தனார் பக்திய சிவபெருமான் லோகத்துக்கு நிரூபணம் பண்ணது இந்த அழகான மார்கழி மாதம். இவ்வளவு இருக்கு. சரியா நேதி முன்னாடி தான் தத்த ஜெயந்தி. மார்கழி மாத பௌர்ணமி தான் தத்தாத்ரேயருடைய ஜெயந்தி. அத்ரி அனசூயா அவர்கள் தபஸ் பண்ணது வந்து நிறைய இடங்களில் உண்டு. அத்ரி அனசூயா உத்தராகண்டில் தபஸ் பண்ணியிருக்கா. ருத்ரப்பிரயாகை பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போனால் அங்கே அனசூயானே ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் மும்மூர்த்திகள் வந்து அனசூயா தேவியை பரீட்சை பண்ண, மும்மூர்த்திகளையும் அனசூயா தேவி குட்டி குழந்தைகளாக மாற்றினது எல்லாம் அந்த இடத்துல தான். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு அருவியெல்லாம் கடந்து போனால் அங்கே தான் அத்ரி மகரிஷி தபஸ் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. உடம்புல தெம்பு இருக்குன்னா போகலாம். நான் வயசை சொல்லவே இல்லை, உடம்புல தெம்பு இருந்தால் போதும். வயசெல்லாம் முக்கியமே கிடையாது. ஏன்னா இப்போ 30 வயசுக்கு எல்லாம் முதுகுவலியில் உட்காந்துட்டு இருக்குது. இங்கே வயசே பிரச்சனை கிடையாது. இஃப் ஆர் ஹெல்தி 75 வயசில் கூட ஹிமாலயாஸை ட்ரெக்கிங் போகலாம். அதுக்காக உடம்பு நன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுக்காக கடைசி வரைக்கும் உங்கள் உடம்பை நீங்கள் குளிப்பாட்டிக்கணும், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும், உங்கள் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுக்கணும், உங்கள் மலமூத்திரத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக்கணும்.
நீங்கள் நினச்சா எழுந்துக்கணும், நீங்கள் நினச்சா உட்காரம், நீங்கள் நினச்சா படுத்துக்கணும், நீங்கள் நினச்சா தண்ணி எடுத்து குடிக்கணும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வேணால் இருக்கலாமே, பர்மனெண்ட்டாக ஒரு ஆள் இருக்க மாதிரி வச்சுக்க கூடாது. உடம்பு பயமுறுத்தத்துக்காக சொல்லலை. ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். அதுக்கு தான் விடிய காலம் பச்சனைக்கு போங்கன்னு சொல்கிறேன். அப்போ நடமாடிகிட்டே இருப்பேன், கொஞ்சம் நட வேணும். அதான் பெரியவா சொல்லியிருக்கா, நடப்பது நன்மைக்கு, நடப்பது நன்மைக்கு. நடங்கோ, எவ்வளோ முடியுமோ நடங்கோ. கபாலீஸ்வரருக்கு அவை நன்னா சுத்துங்கோ. ஆச்சாரி இருக்கா, நன்னா சுத்துங்கோ. எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பெரிய புராண ஸ்தலங்கள் அதெல்லாம் கிடைக்குமா? அதனால் அத்தனை விசேஷம் இந்த மார்கழி மாதம். வேறு யாராவது பிறந்த நாள் உண்டா இந்த மார்கழியில்? ஹனுமத் ஜெயந்தி. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். நமக்கு தான் மார்கழியில். கர்நாடகாவில் முடிஞ்சாச்சு. கார்த்திகை சுக்லபக்ஷ திரையோதசி அன்னைக்கு. இப்போ கார்த்திகைக்கு முன்னாடி தான் ஆஞ்சநேய ஜெயந்தி. நிறைய இருக்கா, நான் அங்கங்கே ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி ஆஞ்சநேய ஜெயந்தி சைத்திர மாதத்தில் உண்டு, நார்த்தில் எல்லாம். நமக்கு தான் மார்கழியில் உண்டு. அதனால் ஹனுமத் ஜெயந்தியும் இதே மார்கழி மாதம். ராமபக்தி கிருஷ்ண பக்திக்கான அழகான ஒரு மாதம். அப்புறம் வேறு யார் பர்த்டே? பரசுராமரா? ஹரிஷோர் தெரில, எனக்கு செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வேற ஒருத்தர் மௌனமாக இருந்துட்டார் தெரியுமா? ரமணரோட பர்த்டே எப்போ? இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் கூட சொல்லுங்கள், அதை வச்சு கண்டுபிடிச்சு. அது கல்பத்தரு. ரமணா பர்த்டே போய் கூகுள் பண்ணுங்க. டிசம்பர் 30. ஸோ அமைதியாக கூட கலியுகத்தில் இருக்க முடியும் காட்டுறதுக்கான ஒரு அவதாரம் ரமண பகவானுடைய அவதாரம். இதே மார்கழி மாதம் தான். என்ன நட்சத்திரம் ரமணருது? புனர்வசுவா? கன்ஃபார்மா? செக் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஸோ பகவான் ரமணருடைய அவதாரமும் இதே மார்கழி மாதம்தான். ஜனவரி 1 அப்படி சொன்னவங்களாம் கல்பதரு தினம்னு சொல்லி ராமகிருஷ்ண மடத்தில் ரொம்ப விசேஷம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னிலை மறந்து அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி தெய்வீக பரவச நிலையை சில சிஷ்யாளுக்கெல்லாம் உணர்த்தின நாள் இதே மார்கழி மாசத்துல தான். இத்தனை சிரேஷ்டம் இந்த மார்கழி. இந்த மார்கழியில் இந்த அக்கம் பக்கத்தில் ஒரு கோவிலில் ஒரு விசேஷம் உண்டு, தெரியுமா? இந்த நியர்பை கூப்பிடுற தூரத்தில் இருக்க ஒரு கோவிலில் ஒரு விசேஷம் உண்டு. பார்த்தசாரதி கோவிலில் விசேஷம் உண்டு, தெரியுமா? பகல் 10 ரா 10. அது பார்த்தசாரதி கோவிலில் மட்டும் இல்லை, எல்லா வைஷ்ணவ கோவிலும் உண்டு. அதுக்கப்புறம் அப்பா, பார்த்தசாரதியை மீசை இல்லாமல் பார்க்குற ஒரே மாதமும் மார்கழி மாதம்தான். இது மயிலாப்பூர் இந்த ஏரியாவில் இருக்க உடனே சொல்லணும். இப்போ ஸ்ரீரங்க பெருமை, திருமலா திருப்பதி பெருமை, ராம்லல்லா பெருமையை பேசப்படாது. மீசை இல்லாத ஒரு சின்ன குழந்தையா எப்போ பார்க்கலாம்? வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி சுவாமி குழந்தையா இருக்காராம். மீசை இல்லாத பார்த்த சாரதியை பார்க்கறதுக்கான ஒரு மாதம் இந்த மாதம்தான். நான் சொன்னதெல்லாம் அங்கங்கன்னு ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லியிருக்கேன். அவ்வளவு கொட்டி கிடக்கு புராண இதிகாசங்கள்லேருந்து எல்லாம் எடுத்தோம்னா கோடி மாச புண்ணியம். அத்தனை சிரேஷ்டம் இந்த மாசானாம் மார்கர் சீர்ஷோகம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த மாதம் ஒரு விசேஷம் உண்டு. வைஷ்ணவி ஒரு அம்மா உட்காந்துருக்கீங்களா, என்ன தெரியுமா? யாருக்காவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மார்கழி மாதத்தில் ஒரு விசேஷம் உண்டு, தெரியுமா? நீராட்டு உற்சவம் முடிவில், அது ஆரம்பத்தை சொல்லிட்டேன். மார்கழி உற்சவம் பச்சை பரத்துதல்னு ஒரு விசேஷம் உண்டு.
அதுதான் பச்சை பரத்துதல்னு பேர். பெரியாழ்வாருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொஞ்சம் தூரம் அந்த சிவகாசி அந்த பக்கத்தில் ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பெரியாழ்வாருடைய வம்சத்தாருக்கு சிஷ்யர்கள். அது என்ன டேன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கும். எனக்கு என்ன டேன்னு எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். அந்த டேக்கு பேர் பச்சை பரத்துதல்னு பேர். அன்னைக்கு ஆண்டாள் ரங்கமன்னாரோட கோவில் வாசல் இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய திருமாளிகைக்கு வருவா. அப்பாவதுக்கு வருவா பொண்ணு. வரும்பொழுது இந்த பெரியாழ்வாருடைய சிஷ்யர்கள் சொன்ன இல்லையா, ஒரு கிராமத்தை சேர்ந்தவா. அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவள் வயக்காட்டிலேருந்து விளையிற காய்கறிகளை கொண்டு வந்து பெரியாழ்வார் வீட்டில் திண்ணையில் அப்படி பரத்தி வைப்பா. அதுக்கு பேர் தான் பச்சை பரத்துதல்னு பேர். நம்ம நாட்டுக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், அந்த மாதிரி நம்ம நாட்டுக்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி காய்கறிகள் அப்படி திண்ணையில் அப்படியே பரப்பி வைப்பான். அதை வந்து ஆண்டாளர் ரங்கமன்னாரும் பாப்பார்கள் கடாட்சம் பண்ணுவா. அங்கே வரவா அத்தனை பேருக்கு ஒவ்வொரு காய் பிரசாதமாக கொடுப்பான். ஸ்ரீவில்லிபுத்தூர் பச்சை பரத்துதல் இந்த வருஷம் என்னைக்கு வரதுன்னு கண்டுபிடிச்சி முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வா. அது முதல்ல என்ன டேனுக்கு அதை கண்டுபிடிக்கணும். சரியா? இவ்வளவு சிரேஷ்டங்கள் நிறைந்தது மார்கழி. நான் திரும்பியும் சொல்கிறேன், 1% நான் சொல்லியிருந்தா பெரிய விஷயம். இன்னும் நிறைய இருக்குது மார்கழி மகாத்மியம். ஸ்கந்த புராணத்திலிருந்து பச்சை பரத்துதல் வரைக்கும் சொல்லியிருக்கு. சீதாராம கல்யாணம், சிவபார்வதி கல்யாணம், அப்புறம் மறுபடியும் மிதிலா கோபிகைகள், காத்தியாயனி விரதம் இருந்தது, ராசம் நடந்தது, யஜ்ஞ சீதா ராசம், அப்புறம் கீதா ஜெயந்தி, குச்சேல தினம், அப்புறம் வைகுண்ட ஏகாதசி, தொண்டடிப்புடியாழ்வார் திருநக்ஷத்திரம், திருப்பாவை, திருவம்பாவை, கூடாரவல்லி. கரெக்டாக பிடிச்சார், கூடாரவல்லி. அது திருப்பாவை சேர்த்து விட்டுரும், பரவாயில்ல. ஆருத்ரா தரிசனம், ஹனும ஜெயந்தி, ரமண மகரிஷியுடைய அவதார தினம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கல்பத்தரு தினம். ராமகிருஷ்ணன் மட்டும் கூப்பிடுற தூரத்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதி தான் கல்பத்தரு தினம். மீசை இல்லாமல் பார்த்த சாரதியை பார்க்குற மாதம். ஆண்டாளுக்கு நிறைய பச்சை காய்கறிகளை, ஒருவேளை உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியலன்னா கூட அது என்ன தினம்னு பார்த்து, இந்த நாட்டு காய்கறிகள் பச்சையாக இருக்கும், கோஸெல்லாம் வாங்கப்படாது. சரியா? நாட்டு காய்கறிகளை வாங்கி ஆண்டாளம்மா இதுவும் உன்னுடைய புறந்தான் தான், இங்கேருந்து நான் கொடுக்குறேன், ஏற்றுக்கோன்னு உங்கள் கிரகத்திலிருந்து களி மட்டும் இல்லை, பச்சை பரத்துன்னு கொடுக்கலாம். உங்கள் வீட்லேயே ஒரு இடத்துல அப்படி பச்சை அப்படி பரத்தி வச்சு ஆண்டாளம்மா ஏற்றுக்கோடிக்கு வந்தேன்னு அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடக்கிறதும் இதே மார்கழி மாதம் தான். அதனால் இந்த மார்கழி மாதம் தெய்வீகமான மாதம், தெய்வங்களுடைய மாதம், தேவர்களுடைய விடியற்காலை. பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொன்ன மாதம். அதனால் ஆனந்தமாக பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, திருப்தியாக இருங்கோ, தைரியமாக இருங்கோ, நம்பிக்கையோடு இருங்கோ, ஆரோக்கியமாக இருங்கோ, உற்சாகமாக இருங்கோ. வாழறதுக்கான எல்லா தகுதியும் நமக்கு இருக்குது. ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. வயசானாலும் நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கலாம். வயசாகிடுது அப்படின்னா நினைக்கவே வேண்டாம். வயசானா ஆகட்டும், நம்ம கடமையை முடிச்சாச்சு, இனிமேல் ரிலாக்ஸ்டாக உங்கள் வேலை என்னென்னா உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது. நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கா, வேறு யாரும் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பா. நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பசங்களெல்லாம் வளர்த்து முடிச்சாச்சு. நான் வயசான வாழை சொல்கிறேன், அவா பசங்களை எப்படியோ வளர்த்துட்டு போட்டோம், அதிலெல்லாம் மூக்கு நுழைக்கப்படாது. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ரேடியோ இல்லாமல் வளர்த்துட்டு, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஐபேட் இல்லாமல் வளர்க்க முடியாது. ஐபேடெல்லாம் கொடுத்து கெடுக்கிறா. அப்போ நீங்கள் மொபைல் பார்க்காதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப் அப்டேட் ஸ்டேட்டஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் விடுங்க. உங்கள் பேரனும் பேத்தியும் ஐபேட் தொடமாட்டான். முடியுமா? யாரோ ஒரு ஆள் கை தூக்குங்கோ. எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை? கை தூக்குங்கோ பார்க்கலாம். அப்புறம் கதையாக இருக்க 50லேயும் 60லேயும் 70லேயும் வந்த ஆளுகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா 2K கிட்ஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அதனால் அதெல்லாம் அவள் பார்த்துப்பா. நாங்கள் சின்ன வயசு அனுபவித்தோம், டிவி பார்த்து கெட்டு போகிறான்னு சொன்னான். நாங்களாம் ஒன்றும் கெட்டுலாம் ஒரு உபன்யாசம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் கெட்டுலாம் போகிறேன் டிவி பார்த்து. அவ்வளோதான். காலத்துக்கு தகுந்தால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணிட்டு
பகவத் தியானமும் பண்ணிட்டு பகவான் கூட இருக்கா, என்ஜாய் பண்ணுவோம். திரும்பியும் கல்பத்தரு தினமன்று மீண்டும் சந்திப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராஜா அண்ணாமலைபுரம் பக்தஜன சபா சார்பில் நான் ஸ்ரீ குருஜி கோபாலவள்ளிதாசர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி கடைசி நிமிஷத்தில் எங்களுக்கு வந்து ஒரு கை கொடுத்த தெய்வம் தான் இன்றைக்கி. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு ரெக்கார்ட் ஆடியன்ஸுன்னே சொல்லலாம். 150 பேருக்கு மேலே இன்றைக்கி வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பாக்கியம். குருஜினால் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த மார்கழி துவக்கமாக அமைஞ்சுடுத்து எல்லாரும் இருந்து பிரசாதம் வாங்கிட்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். இதே மாதிரி 30 நாளும் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். குருஜிக்கு இன்னொரு ரொம்ப எங்களுடைய கிருத்தஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறோம். பகவானுடைய சங்கல்பம் ஸ்ருங்கேரி சாரதா மடத்தில் இப்படி ஒரு மார்கழி எனக்கு தொடங்க கிடச்சிருக்கு. பகவானுடைய கிருபை. ராதே கிருஷ்ணா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய். போலோ வீர தீர சூராஞ்சனேய சுவாமிக்கு. சுவாமியே சரணமையப்பா. ராதே கிருஷ்ண. ராதே கிருஷ்ண.